Yeah, hi. இன்னும் எத்தனை பேர் வரணும்? I think Miss Gopika. இன்னும் எத்தனை பேர் கேண்டிடேட் மொத்தம்? ஹாய் சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங், குட் ஈவினிங். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் சார் வரணும்? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. மோனிகான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க ஜாயின் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. சரி, ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஒரு 6:40 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. சார் சார் சொல்லுங்க. சார் இதோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் வந்துட்டு ஆர்டர் படிங்களா சார் இருக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாம்? இல்ல தெரியலங்க அது எப்படி பண்ணிருக்காங்கன்னு. இருக்கு. சார் I think blood circulation, endocrine and disease எடுத்திருக்கேன். அப்புறமா ரீப்ரொடக்ஷன் 1 and 2 எடுத்திருக்கேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒரு 4 to 5 கிளாஸஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சார் அந்த இந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ்ல பார்த்தா எது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதுவே இதுல ரெக்கார்டிங்ல ஸ்டார்டிங்ல இருந்து வாங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி எல்லாமே இண்டிவிஜுவல் டாபிக்கா தான் எடுத்திருக்கோம். ஓகே சில டாபிக் மட்டும் தான் கண்டினியூஷனா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டேல இருந்து, அதாவது எது ஃபர்ஸ்ட் வீடியோவோ அதுல இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்க சார். ஏன்னா அதுதான் வந்து நான் வரிசையா எடுத்தது. சார் இப்போ நீங்க வந்து 12th ஓட தானே சார் இருக்கீங்க? புரியல. இப்போ அன்னைக்கு ரீப்ரொடக்ஷன் எடுத்தது 12th ஓட தானேங்க சார்? இல்ல அது ஜெனரலாவே வந்து நம்ம என்சிஆர்டி பேசிஸ் தான். வந்து உங்களுக்கு சமச்சீர்ல இன்னும் கண்டென்ட் அதிகமாவே இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு அது ஈஸி அவைலபிலிட்டியில இருக்கும் அந்த புக்கு பிடிஎஃப் அப்படின்றதுனால அந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்திருக்கேன். கொஞ்சம் பிக்சர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி வேர்டிங்ஸ்ல இருக்கும். அதனால அதை நான் டச் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப உள்ள போகணும். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா நீட் ஓரியன்டா இருக்கும். கம்ப்ளீட் சயின்ஸ் நம்மளுக்கு டெக் ஓரியன்ட் தான் தேவை. அதனால பேசிக்ஸ் இஸ் எனஃப். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் தான். இது நம்ம இதுவே வந்து நம்ம ஃபுல்லாவும் தேவைப்பட போறது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம டெக்னாலஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது செல் பத்தி நம்ம பேசும்போது டெக்னாலஜியா நம்ம வந்து ஜஸ்ட் செல்னா என்னன்றத கான்செப்ட் நம்ம பார்ப்போம்.
ம், ம். அப்போ செல்ல பத்தி பேசிக்ஸ் கூட தெரியாம டைரக்டா வந்து நம்ம ஆமாம். பாத்துட்டு எடுக்க முடியாது. ம், ம், ம். அந்த ரீசனுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அந்த ரீசனுக்கு அப்போ தான் ஓகே. நீங்க பேசிக்ஸ் லெவல் தெரிஞ்சுக்கணும். பட் இது அப்படியே கேட்பான்னு சொல்ல முடியாது. ஓகே, நான் ஓகே. சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கும்போது, இப்போ பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி. அங்க ஓகே. டெக் ஓரியன்டடா வரும். ஓன்டர்னு சொல்லிட்டா ஸ்பேஸ் டெக்னாலஜி. அண்ட் தென் ஓகே. வந்து டிஃபென்ஸ் ஓகேங்களா, டெக்னாலஜி என்னென்ன இருக்கு, என்னென்ன கான்செப்ட்ஸ் இதெல்லாம் தான் நமக்கு தேவை. கம்ப்ளீட்டா இன்டர்நெட் ரிலவெண்டான திங்ஸ் என்னென்ன அதெல்லாம் தான் தேவை. பட் இப்போ சயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, இப்போ இந்த பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி இதை நம்ம எப்படி டச் பண்ணாலும் ம். பேசிக்கான சயின்ஸ் தெரியாம பண்ண முடியாது. ஆம். அதுக்கு அதாவது கொஞ்சம் பயாலஜி கொஞ்சம், பிசிக்ஸ் கொஞ்சம், கெமிஸ்ட்ரி ம். அப்படின்னும் போது அது ரிலவெண்டா ஃப்ரீக்வெண்டா என்னென்ன டாபிக்ஸ் வருதோ அந்த பேஸ் மட்டும்தான் டச் பண்ணுறோம் சயின்ஸா. ஓகே. ரிமைனிங் வந்து நம்ம டெக்னாலஜி ஓரியன்டாக தான் படிக்க போகிறோம். ம், ம். ஸோ அதனால பேசிக் தான் நான் எடுத்திருப்பேன். இன்னும் நம்ம உள்ள டெப்த்தாவே போல, ஓகே, ஓகே சார். வெறும் பேசிக்ஸ் லெவல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால இல்ல கொஞ்சம் நான் நெனச்சேன் ஆர்டர் இது புக்ல இருக்கிறது அப்படியே கன்டினியூஸா அப்படியே நடத்தும். ம். இப்போ 12th பிசிக்ஸ் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நானோ டெக்னாலஜி நல்லா குடுத்துருப்பாங்க கான்செப்ட். ஆ. அது ஆக்சுவலா இப்போ என்னன்னா, நீங்க 12th 11th செமஸ்டர் புக் எடுக்குறது எல்லாமே யுபிஎஸ்சி நோட்ஸ் தான். ஓகே. ஓகேங்களா? அந்த கன்டென்ட் நீங்க அப்படியே அடிச்சீங்கன்னா கூகுள்ல ஆ. யுபிஎஸ்சி வெப்சைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஓரியன்டடா இப்போ நானோ டெக்னாலஜினா நானோ டெக்னாலஜினா என்ன டெஃபினிஷன், நானோ ம். டெக்னாலஜியோட பெனிஃபிட்ஸ், நானோ டெக்னாலஜியோடைய கான்செப்ட்ஸ் என்ன, நானோ ம். டெக்னாலஜி அட்வான்டேஜ், நானோ டெக்னாலஜி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிறைய யூபிஎஸ்சி அகாடமிஸ்ல ரெடிமேடடா பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருப்பாங்க, ஓகே போட்டிருப்பாங்க. சார். அது நீங்க ஆ. கூகுள் டச் பண்ணாலே வந்துடும். ஜஸ்ட் இப்போ நானோ டெக்னாலஜி யூபிஎஸ்சி அப்படின்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 7 அகாடமிஸ் வரிசையா காட்டும் உங்களுக்கு. ம், ம். திருஷித்து, அதுக்கப்புறமா இன்சைட்டு, விஷன் சொல்லிட்டு வரிசையா காட்டும். இப்போ ம். என்ன பண்ணியிருக்காங்க, அதுல இருந்து காம்பாக்டான டிஎன்பிசி லெவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நோட்ஸ் மட்டும், ஏன்னா அங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ம், ம். எக்ஸ்பிளனேஷன் வாட் இஸ் வாட் தான் இருக்கும். நம்ம படிக்கிறவங்களுக்கு டெப்தா இருக்கும் அது. அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கடைசியா போதும். இங்க என்ன ஓகே. பண்ணிருப்பாங்க, அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு ம். கம்ப்ளீட் நானோ டெக்னாலஜியா கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ ஓகே. நம்மளுக்கும் நான் எடுக்கும்போது இப்போ எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் போதும். எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து சொல்லிட்டு போறேன். இப்போ நான் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் கேட்டு கரெக்ட் நீங்க அந்த பாயிண்ட் தான் எழுதிட்டு போறீங்க. ம், ம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே யூபிஎஸ்சி நோட்ஸ். ஏன்னா நான் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணதுல இதுதான் விஷயம் என்ன அப்படின்றத நான் பார்த்துட்டேன். அதனால அதை அப்படியே ரெடிமேடா எடுக்கணும்னு சொல்லிட்டு கட் காப்பி பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா நோட்ஸ் அதை நான் மேக் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது ரிலவெண்டா இருக்கும். பட் எதுவுமே வந்து கண்டினியூஷன் கிடையாது. ஆனா சார் ஆனா எல்லாமே இங்க வந்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்களா சார் இவங்க அகாடமில? எனக்கு இத பத்தி எதுவுமே சொல்லல அவங்க. நோட்ஸ் பத்தி எதுவும் நான் ம். இல்ல சொல்லல. சார் எனக்கு வந்து நான் அகாடமி ஜாயின் பண்ணதே அதனால தான். நம்ம ஒண்ணுமே ம், ம். ஒரு பிளாங்கா இருக்கு மைண்டு. ஸோ அகாடமி ஜாயின் பண்ணா அவங்க எல்லாமே நமக்கு டீச் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நீங்க புக் எதுவும் இல்லையா? புக் என்னங்க எதுவும் சார்? ப்ரொவைட் பண்ணீங்களா உங்களுக்கு புக்கு? நான் இப்ப இப்ப தான் நீங்க இந்த ஜாயின் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணீங்க. அப்போ ஆ, ஒரு மேம் கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது, அவங்க வந்து "இல்ல நீங்க தான் ரெஃபர் பண்ணணும். நீங்க ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும்போது, அந்த கிளாஸ லீட் பண்றவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க புக்கு சஜஷன் பண்ணுவாங்க. நீங்க அந்த புக் வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சரி. இப்போ நான் என்ன நோட்ஸ் அந்த மாதிரி கேட்கிறேன்னா, என்னங்க சார்? அதுதான். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப ஆ, நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது, ஆ. இந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனி புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. புக்ஸ்க்கும் சேர்த்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணாங்களான்னு கேட்கிறேன். அகாடமி புக்ஸ் குடுத்தாங்க சார். ஆனா அவங்க என்ன ஓகே. அந்த மேம் சொன்னாங்க, "இந்த புக்கு மேக்ஸிமம் நெறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க. ஆனா இத விட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். என்சிஇஆர்டிஸ் ரெஃபர் பண்ணணும்" அப்படின்னு சொன்னாங்க. ம், அப்புறம் ம். இப்போ இப்போ ஷார்ட் நோட்ஸ் அப்படி நமக்கு கொஞ்சம் குடுத்தாங்கன்னா, நம்ம அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரீஃபா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல, புரிஞ்சுக்கும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அகாடமில நோட்ஸும் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க கிளாஸ் எடுக்கும்போது நீங்க அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஓகே, ஓகே. புரியுது. ம். இல்ல ஆக்சுவலா வந்து நம்ம யுபிஎஸ்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது பேஸ் வந்து என்சிஇஆர்டி தான். ஆ. ஓகேங்களா? இப்ப எல்லாருமே அந்த என்சிஇஆர்டி புக் வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் பிடிஎஃபா வச்சுட்டு இருப்பாங்க. ம். எல்லா அகாடமியிலுமே நம்ம ஜாயின் பண்ணும்போது பேசிக்ஸ் புக்ஸ் வந்து குடுத்துருவாங்க. எல்லாமே ஓகே. என்சிஇஆர்டி ரிலவெண்ட் தான். ஓகேங்களா? இல்ல ம். சார் ஆத்தர் புக்ஸ் உடைய காப்பி தான் இருக்கும் எல்லாத்துலயுமே. எல்லா அகாடமிஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நோட்ஸ், புக் ம். ரைட்டிங்ஸ் எல்லாமே. அதுதான். ஆனா எல்லாருமே வந்து அது ஓரியன்டடாவே யாரும் போறதும் கிடையாது. ம். கொஸ்டின் பண்றவங்க எல்லாமே என்சிஇஆர்டி புக்ஸ் வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. என்சிஇஆர்டி எல்லார்கிட்டயுமே இருக்கும். ஓகேங்களா? ம். அததான் ஃபாலோ பண்ணுவாங்க.
அத தவிர்த்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு கன்டென்ட்டும் எந்தெந்த வெப்சைட்ஸ்ல இருக்குது, எந்தெந்த புக்ஸ்ல இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணி தான் நம்ம படிச்சுக்கணுமே தவிர, எல்லாமே புக் ஓரியன்டட் கண்டிப்பா கிடையாது. இல்ல ஓகே. சார், புக்கெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்கன்ற ஃபர்ஸ்ட்டு நான் அப்படிதான் நெனச்சேன். ஆனா ம். அது அப்படி இல்ல. நீங்க தான் வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. எல்லாமே நம்ம பண்ணா அகாடமி ஜாயின் பண்ணதே அதுக்காக தான். நம்ம எல்லாமே அவங்க டீச் பண்ணுவாங்கன்றனால. இல்ல டீச் பண்ணுவாங்க. இல்ல நான் ஆ, ஆக்சுவலா அத அவங்க எப்படி கன்வே பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நான் ஆ, ஆ. ஜெனரிக்கா சொல்றேன். நான் இப்ப எல்லா அகாடமிஸ்க்குமே நான் ஃப்ரீலான்சிங் எடுத்து குடுத்துட்டு இருக்கேன். ம். தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை அண்ட் வேலூர் எல்லா சரௌண்டிங்லயும் யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, நீட், கம்ப்ளீட்டா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜிஎஸ் ஓகேங்களா. இப்ப நம்ம இங்கேயே வந்து நான் ஹிஸ்டரியுமே, ஐஆருமே எடுத்துட்டு இருக்கேன். நான் எந்து வந்து யுபிஎஸ்சில மேஜர் வந்து ஜியோகிராஃபியும் வந்து என்விரான்மென்ட்டும் இருக்கு. சாரி ம். ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி. ஸோ அதனால ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, என்விரான்மென்ட் 3மே நான் ஹேண்டில் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக் எடுப்பேன் நான். ஓகேங்களா. ஓகே, ஓகே. சயின்ஸ் அண்ட் டெக் வந்துட்டேன். இப்போ நான் எடுக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் புக் கொடுத்துருப்பாங்க. ஆ, பெரும்பாலும் யாரும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் புக் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் வச்சுப்பாங்க. ஆ. அது டிஃபால்ட்டா இருக்கும். ஆனா அது ஒரு ம். ரெஃபரன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டா என்சிஆர்டி பேஸ் தான் எடுப்பேன். இப்போ இங்க ம். வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு நம்ம என்சிஆர்டின்னு இல்ல. சயின்ஸ் மட்டும் ஏன்னா இது டெக்னாலஜினா சயின்ஸ் அண்ட் டெக் அந்த கான்செப்ட் போக முடியாது. ம். இது சயின்ஸ் அண்ட் டெக் ஃபுல்லாவே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா. பேசிக் மட்டும் தான் சயின்ஸ். பட் இப்போ ம். நீங்க ஹிஸ்டரி, ஜியோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது கரண்ட் அஃபேர்ஸ் பெருசா கிடையாது. ஓகேங்களா. ம். ஃபுல்லா என்சிஆர்டி புக் தான். ஆ. 12th வரைக்கும் என்சிஆர்டி புக்ன்னும்போது, உங்களுக்கு இப்ப நான் என்சிஆர்டி புக் வச்சு நான் எடுக்கிறேன்னும்போது, உங்களுக்கு வந்து இந்த புக்ல இந்த டேர்ம்ல இருக்குது. இத தான் ஃபுல்லா நம்ம ம். படிக்கணும். அப்படின்னும்போது உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ம். 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 குவாலிட்டி எடுத்திருக்காங்களா? பாலிட்டி நான் இப்ப ஒரு 3 கிளாஸ் நான் ஃபர்ஸ்ட்டே ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப சயின்ஸ தாண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் போயிடலாம். என்னங்க நீங்க சார்? என்ன கிளாஸ் சும்மா ஜஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கங்க. சயின்ஸ தாண்டி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஹிஸ்ட்ரி தான் சார் மேக்ஸிமம் ஒரு 4, 5 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ். நோ ப்ராப்ளம். ஹிஸ்டரி என்ன டாபிக் போயிருக்கு? ஹிஸ்ட்ரில இப்போ அந்த என்சிஇஆர்டி 6த் என்சிஇஆர்டில இருக்குல்ல சார். பேலியோலிதிக் ஏஜ் போயிட்டு இப்போ அந்த அ ஏன்ஷியன்ட் அந்த ஹிஸ்டரி எடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி வந்து ஆ. பேசிக் 6த் என்சிஆர்டி. ஸோ அப்படின்னும்போது உங்ககிட்டயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண அகாடமில குடுத்த புக்கும் இருக்கும். அதிலயும் ம். அந்த கன்டென்ட் இருக்கும். பட் நீங்க அதையும் படிக்கலாம். அப்படி இல்லன்னா 6த் புக் என்சிஆர்டியை டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்கலாம். அவ்வளவுதான் ஆ. பேசிக் ஒரு விஷயம். ஓகேங்களா? ஓகே அவ்வளவுதான். சார். பிளஸ் அத தாண்டி இவங்க வந்து டீச் பண்ணும்போது கன்டென்ட் அந்த ஸ்கிரீன் ஸ்லைட்ஸா இருக்கட்டும், இது ம். எல்லாமே வெளிய இருந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா, அப்ப அவங்களுக்கு கான்செப்ட் தெரியும். புக்ல இருக்கிற ம். கன்டென்ட் தெரியும். உங்களுக்கு டெலிவரி பண்றதுக்கு சிம்பிள் பாயிண்ட்ஸ் தான் தேவை. ஆ. ஓகேங்களா? ஏன்னா இல்ல ஹிஸ்ட்ரியுமே நல்ல புரியுதுங்க சார். அவங்க எடுத்துற ஸ்லைட்ஸ் எல்லாமே வச்சு நல்லா சொல்லி தராங்க. ஆனா அது வந்து நோட்ஸா தரமாட்டாங்க போல. நம்ம அங்கருந்து தான் ஆமா. எடுத்துக்கணும். ஏன்னா ஆனா அந்த அதுதான் ரெக்கார்டிங் சொல்றேன். கிளாஸஸ்லாம் பார்த்தா, எது ஃபர்ஸ்ட்ல எது வந்து நடத்தியிருக்காங்க, எது ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஓகே. ஆக்சுவலா ம். அது ஏன் அப்டின்னா, அதுதான் ம். சொல்றேன். இப்ப புக் நம்ம அப்படியே இப்ப நான் ஜஸ்ட் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டு, நான் அப்படியே ரீட் அத வச்சு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றதோ, ரீட் பண்றதோ ம். அது ஒரு விஷயமே இல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு ம். வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா வேணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மொத்த கன்டென்ட்க்கு நான் நோட்ஸ் எடுப்பேன் பார்த்தீங்களா? இப்ப ம். என்னோட ரிட்டன் நோட்ஸ்க்கு ஓகே. ஆனா உங்களுக்கு நான் டீச் பண்ணும்போது அந்த நோட் யூஸ் ஆகாது. அப்ப நான் கொஞ்சம் அழகா பிபிடி ஒர்க் பண்ணி ஆகணும் நானு. ஆ. ஓகே. இப்ப அந்த பிபிடி ஒர்க்குக்கு நான் என்ன பண்றது அப்டின்னும்போது, அந்த மொத்த கன்டென்ட்டுமே யுபிஎஸ்சி வெப்சைட்ஸ்ல சில அகாடமிக்ஸ்ல பாயிண்ட்ஸா போட்டிருப்பாங்க டாபிக் வைஸ். ம். இப்ப அந்த பாயிண்ட்ஸே இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து ஏன்ஷியன்ட் வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜஸ் எடுக்குறாங்கன்னா, ஸ்டோன் ம். ஏஜஸ் கன்டென்ட் 2, 3 அகாடமி வெப்சைட்ஸ் சர்ச் பண்ணி, அந்த கன்டென்ட் அப்படியே பிபிடில மேக் பண்ணி, என்சிஆர்டி ம். புக்ல எது எக்ஸ்ட்ரா இருக்கு, எக்ஸ்ட்ரா இல்ல அப்படின்னு பார்த்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் பண்ணி, ஒரு ம். பிபிடி ரெடி பண்ணி, அத வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஓகே, ஓகேங்களா? ஓகே. அது கொஞ்சம் திருப்தியா இருக்கும். புக்ல இருக்கிறது மொத்தமே இருக்காது. சிம்பிள் பாயிண்ட் ம். ஏன்னா ம். கன்டென்ட் தெரியும். அந்த பாயிண்ட்ட வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ம். ம். அதுதான். அது வந்து அவங்களுடைய ஒரு சோர்ஸ் காப்பி தான். ம். அதனால ம். ம். யாருமே அத ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, ஓகே. இப்ப நீங்க அத வாங்குனாலுமே வெறும் பாயிண்ட்ஸ் தான் ரீட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஏன்னா இப்ப அத பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் அ புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பிரீஃபா படிச்சுக்கலாங்களா சார்? அதுக்கு தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்கல்ல. அத நம்ம அப்படியே ம். அப்படியே பார்த்துட்டு போகும். நோட்ஸ் எடுத்துட்டு போணும். ம். ம். இப்போ ஆஃப்லைனா இருந்தா இந்த பெனிஃபிட் கூட இருக்காது. ஏன்னா அவங்க எத்தன டைம்லாம் இப்ப நீங்க ஆன்லைன்ல ரெக்கார்டிங் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் ஆஃப்லைன்ல அந்த ஒரு கிளாஸ் எடுக்குறாங்கன்னா, அத அவங்க நோட்ஸ் எடுத்தா உண்டு. ஓகேங்களா? அவ்வளோதான். திரும்பி ஓகே. அந்த கன்டென்ட் அவங்களால பார்க்க கூட முடியாது.
ஓகே, ஓகே. ஒன் டு ஒன் ஃபேக்கல்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் முடியுமே தவிர திருப்பி எப்பயுமே ம். பார்க்க முடியாது. ஏன்னா திருப்பி அவங்க அதே டாபிக் வேற எந்த பேட்சுக்கு எப்போ எடுக்கிறாங்களோ அப்பதான் பார்க்க முடியும். ம், பட் ம், உங்களுக்கு வந்து அது எத்தனை டைம் வேணா ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். பிளஸ் ம். வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். இல்ல போட்டோ காப்பி எடுத்து ஸ்கிரீன்ஷாட் இல்லைன்னா ம், போட்டோ ம். காப்பி எடுத்துக்க முடியும். இந்த பெனிஃபிட் இருக்கும். ஆனா அந்த சோர்ஸ் காப்பி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இது அவங்கன்னு ஓகே. கேட்டா மேக்ஸிமம் எல்லா ஃபேக்கல்டிஸுமே அப்படிதான். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து வெறும் ஒரு கன்டென்ட் தான். ஓகே ஓகே, ஓகே. புக் ஒரு சம்மரி மாதிரி. பட் ஓகே. அவங்களுடைய கன்டென்ட் உங்களுக்கு டிஸ்ப்ளே எதுக்குன்னா, ஓகே இதுதான் எடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு நோட்ஸ் எடுக்குறதுக்கு அவ்வளவுதான். ம், மத்தபடி ம். ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் அதிகமா. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் நீங்க நோட்ஸா நோட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, ஓகே. அதுதான் விஷயம். ஓகேங்களா? இப்ப ஹிஸ்டரின்னும்போது உங்களுக்கு அது புக். பாலிட்டின்னும்போது லட்சுமிகாந்த் புக், என்சிஇஆர்டி புக். ம். ம், ஜியோகிராஃபி ம். என்சிஇஆர்டி இப்ப 9th 11th புக் மேஜர். அதுலயே 11thல வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் ஜியோகிராஃபி கோர்ஸ் டாபிக் அது. ஓகேங்களா? ம். அதே மாதிரி என்விரான்மென்ட்டா 7th புக், 11th புக், 7th புக் அண்ட் தென் என்விரான்மென்ட் புக். ஸோ இப்படி போயிடும். சயின்ஸ் அண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா சயின்ஸ் பேஸ் தான். ஓகே அதுக்கு வந்து செப்பரேட்டா இந்த டாபிக் தான் அப்படின்னு கிடையாது. ஒரே டாபிக் சயின்ஸ்ல 4 டாபிக்ல வரும். இப்போ பிளட் ஓகே. சர்க்குலேஷன்னா உங்களுக்கு கொஞ்சம் 6th புக்ல இருக்கும். 9th புக்ல கொஞ்சம் இருக்கும். 10th புக்ல கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா 11th டுவெல்த் பிளட் சர்க்குலேஷன் பத்தி நீட் ஓரியன்டா கம்ப்ளீட் கண்டென்ட்டா இருக்கும். ம், ஓகே. ம், ம். பட் அது வந்து நம்ம சயின்ஸ்ல வந்து பிரிச்சு சொல்ல முடியாது. அது இல்லாம அந்த நீங்க டெப்தா போய் படிக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா ம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் சிலபஸ் ம், யூபிஎஸ்சி. ம். அப்படிங்கும்போது நம்ம சயின்ஸ்ல உட்காந்து நீங்க ஃபுல் கண்டென்ட்டும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு வருமானா கண்டிப்பா வராது. ஏன்னா ம், வரப்போகுது ம். டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜிக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பயோடெக்னாலஜி குளோனிங் அப்படின்னு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். குளோனிங்க்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ இதெல்லாம் வரும். அது ம். இப்போ செல் டிவிஷனோட செகண்ட் பார்ட்ல அதான் வரும். ஓகேங்களா? அப்போ பேசிக் என்ன அப்படின்றது மட்டும் தான் இங்க நம்ம தேவை. அங்க நம்ம டெக்னாலஜில குளோனிங்னா என்ன, ஸ்டெம் செல்னா என்ன அப்படின்னு ம். படிக்கும்போது அது ஓரியன்டா கரண்ட் அஃபேர்ஸ் ரீசெண்டா என்ன நடந்திருக்கோ அதை தான் நம்ம தேவைப்படும். அப்ப அதுக்கு ஒரு பேஸ் தான் சயின்ஸ் அப்படிங்கும்போது இங்க என்சிஆர்டி புக் ஓரியன்டா சயின்ஸ் படிக்கிறது ரொம்ப கம்மி. டெக்னாலஜி ஓரியன்டா கரண்ட் அஃபேர்ஸா படிக்கிறது அதிகம் இங்க. பட் ஓகே. மத்த ஜிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் ஓரியன்டா நீங்க வந்து என்சிஆர்டி அதிகமா படிப்பீங்க. அதோடைய ஜஸ்ட் ஒரு அப்கிரேடேஷனா தான் கரண்ட் அஃபேர்ஸே படிப்பீங்க. இங்க அப்படியே உல்டாவா ம். போகும். ம், ம். அண்ட் அதே தான் இதுவே. இன்டர்நேஷனல் அதாவது ஐஆர் படிக்கிறீங்களா இன்டர்நேஷனல் ம். ரிலேஷன் அதுவும் வந்து உங்க புக் பேஸ்டு கம்மி. ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க ஆர்கனைசேஷன் ஓரியன்டா படிக்க போறீங்க. ஓகே, ஓகே, ஓகே. அவ்வளவுதான் விஷயம். அதனால சில சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. ம். இப்போ நம்ம எடுக்கிறீங்கன்னா நீங்க 11th 12th என்சிஆர்டி பார்த்தாலும் சரி, இல்ல 11th 12th சமச்சீர் பார்த்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று ம். தான். ஓகேவா? ம், ம். என்சிஆர்டியை விட சமச்சீர்ல கொஞ்சம் அப்கிரேடேஷன் இருக்கும். ஏன்னா அது நீட்டுக்காக இப்போ அப்கிரேட் பண்ணுது. என்சிஆர்டி அப்கிரேட் பண்ணி ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. ம், பட் ம். 2019ல 20ல அகைன் அப்கிரேட் பண்ணாங்க. அதனால கொஞ்சம் ரிலவெண்டா இருக்கும் உங்களுக்கு. சிலபஸ் ஓகே. ஓரியன்டா இருக்கும். அதை விட முக்கியம் என்சிஆர்டி அண்ட் அதர் சோர்ஸ் புக்ல இருக்கிறத கன்வெர்ட் பண்ணி தான் சமச்சீர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப டீவியேஷன் எதுவுமே இல்லை. எக்ஸாம் அதாவது கரெக்டா என்சிஆர்டி விட கொஞ்சம் அதிகமான கண்டென்ட்டே கிடைக்கும் உங்களுக்கு. என்ன ஓகே. பெனிஃபிட் இங்கிலீஷ்ல இருக்கும் தமிழ்ல இருக்கும்ல அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. ம். இங்கிலீஷ்ல தமிழ்ல ஒரு கிளாஸ் ரீட் கொடுத்தா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது முன்ன 11th 12th செல் கண்டென்ட்ல தான் இருக்கு. செல் டிவிஷன் டாபிக் தான். ஓகே. ஓகே. ஸோ இதுவும் ஒரு பேஸ் தான். ஆக்சுவலா இது லாஸ்ட் இயர் செல்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ இது நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் வந்து செகண்ட் பார்ட் வந்து குரோமோசோம், டிஎன்ஏ இதெல்லாம். ஆக்சுவலா ஒன்ஸ் நம்ம குரோமோசோம், டிஎன்ஏ முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம டெக்னாலஜி ஓரியன்டா பயோடெக் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒன்ஸ் பயோடெக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிசிக்ஸ் கான்செப்ட் கொஞ்சம் திருப்பியும் என்சிஆர்டி ஓரியன்டா லைட்டா பிசிக்ஸோட பேஸ் பார்ப்போம். பார்த்துட்டு நேனோ டெக்னாலஜி ஓரியன்டா போகும். ஸோ அது அந்த டச் அங்கங்க எதுக்கெல்லாம் பேஸ் தேவையோ அங்கங்க பிசிக்ஸ் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் அப்படின்னு டச் வச்சுப்போம். அவ்வளோதான். பட் நம்ம ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் வரணும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அது நம்ம கம்ப்யூட்டர் பற்றி படிக்கணும் கொஞ்சம். டெக்னாலஜி ரீசன்ட் டெக்னாலஜி டிஃபென்ஸ் பற்றி படிக்கணும். மிசைல்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜி கொஞ்சம் பார்க்கணும். ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வினா என்ன, இஸ்ரோனா என்ன, ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போவேன்னா அது நான் சொல்லிடுறேன். டெக்னாலஜி ஓரியன்ட் பெருசா நம்ம புக் பேஸ் பண்ணி போக தேவையில்ல. பெரும்பாலும் நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இன்சைட்டா இருக்கட்டும், விஷனா இருக்கட்டும், ஓகே இதுல இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா அது ரிலவெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் தான் நான் எடுக்க போறேன்.
அந்த டெக் ஓரியன்டான கான்செப்ட்ஸை மட்டும் நான் உள்ள இருந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி நான் சொல்லிடுவேன். மற்றதெல்லாம் நம்ம வந்து டெக் ஓரியன்டாக தான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்கவே போகிறோம். அது நம்ம ஒன்ஸ் வரும்போது அது நம்ம எந்தெந்த மேகசின்ஸ் வந்து நான் எடுக்கிறேன், எந்தெந்த ரிசோர்ஸ் வந்து எடுக்கிறேன்றதை நான் சொல்கிறேன். அந்த ரிசோர்ஸ் பார்த்து எப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் படிச்சு தான் ஆவீங்க. அப்போ நம்ம அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டன். ஸோ இப்போ நம்ம வந்து செல் டிவிஷன் இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இதில் செகண்ட் பார்ட்டு குரோமோசோம், டிஎன்ஏ இதெல்லாம் அப்படியே டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி கனெக்ட் பண்ணிப்போம். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே கரண்ட் ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஃபைன் டன். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செல் பயாலஜி இது வந்து நம்ம பேசிக்காக நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த அதே கான்செப்ட் தான். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பியூர்லி சயின்ஸ் ஓரியன்டு ஒரு பேஸ்னால. ஓகேவா? ஸோ பெரும்பாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் போரிங் அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா நம்ம படித்த அதே கண்டென்ட் தான் படிக்க போகிறோம். டெக் ஓரியன்ட் போகிற வரைக்கும் கொஞ்சம் புக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபைன். செல் பயாலஜி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைன். ஸோ இப்போ செல் அப்படின்னும் போது ராபர்ட் ஹுக் அப்படின்றவர் காயின் செல் அப்படின்றத முதல்ல காயின் பண்ணது, நேமை காயின் பண்ணது ராபர்ட் ஹுக். அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் செல் மைக்ரோஸ்கோப்ல எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. அதாவது செல்ன்றது பாக்டீரியான்றதும் ஒரு செல். ஓகே, ஒன் செல் ஆர்கனிசம் தான் பாக்டீரியா. இப்போ பாக்டீரியாவே ஒரு செல் அப்படின்னும் போது அதோடைய ஸ்ட்ரக்சரை மைக்ரோஸ்கோப்ல ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது ஆண்டனோ வான் லீவன்ஹுக் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் செல் அப்படின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நியூக்ளியஸ் பின்னாடி பார்ப்போம். அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சது ராபர்ட் ப்ரவுன் அப்படின்றவர். ஓகே, அண்ட் இது பெருசாக தேவையில்ல, இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் செல் தியரி, செல்னா என்ன, எப்படி அது வந்து டிஃபைன் பண்றாங்க, அது எப்படி வந்து ப்ரொவைட் ஆகுது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக சொன்னவர் வந்து ஸ்டீடன் அண்ட் ஸ்வான் அப்படின்றவர். ஓகேங்களா? செல் தியரியை காயின் பண்ணது ஸ்டீடன் அண்ட் ஸ்வான் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ செல் டு ஆர்கானிசம் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ஓகே, நம்ம இந்த புக் பேஸ் போகும்போது ஒரு ஜெனரிக்கா போகலாம், அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ இது ஒரு செல், பிளான்ட் செல், அனிமல் செல், ஹியூமன் செல், வாட் எவர், எல்லாமே செல். இது ஒரு செல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த செல்லுல ஃபுல்லா சைட்டோபிளாசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். இது ஒரு செல், செல்லுக்குள்ள ஏகப்பட்ட செல்ஸ் இருக்கும். அதுல ஒரு கான்செப்ட் தான் சைட்டோபிளாசம். இது வந்து ஒரு நியூட்ரிட்டிவ் சொல்யூஷன். தட் மீன்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு லிக்விடிக் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த செல்ல நடுவுல ஒன்று இருக்கும். நடுவுலன்னா 3Dல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். செல் இப்படி இருக்குன்னா பள்ளமா அப்படியே கீழே கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும் நியூக்ளியஸ். இப்படி இருக்கும் நியூக்ளியஸ். நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்கும், ஆனா அது கொஞ்சம் சைட் வியூல பார்த்தீங்கன்னா பள்ளமா இருக்கும். ஓகேவா? அப்படி கணக்கு. இது நியூக்ளியஸ். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த செல்லோட இன்டீரியர் அண்ட் இந்த செல் என்னவா கன்வெர்ட் ஆகுது, இதுதான் மொத்தமே இந்த கான்செப்ட். ஹியூமன் ஒரு ஸ்பீஷியஸ்னால இதுதான் கான்செப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இதோட இன்டீரியர் லெவலுக்கு போகலாம். இப்போ இந்த செல்லை நான் ஸ்பிளிட் பண்றேன். ஸ்பிளிட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது இந்த நியூக்ளியஸ். ஓகே, இது நியூக்ளியஸ். இதுல சம்திங் இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்படி இருக்கு? ஓகே, ஸோ இதை நான் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நியூக்ளியஸ். ஓகே, இந்த நியூக்ளியஸ்குள்ள ஏதோ நான் ரெட் கலர்ல போட்டிருக்கேன்ல, அந்த ரெட் கலரை நான் இங்க தனியா போட்டுக்கிறேன். இதுக்கு பேரு நான் குரோமோசோம் அப்படின்னு நான் சொல்றேன். குரோமோசோம்ஸ். ஓகே, இப்போ இந்த குரோமோசோம்ஸ்க்கு உள்ள நான் ஒண்ணு இப்படி வரைஞ்சுக்கிறேன். இப்போ சாரி, இதை எடுத்துக்கிறேன். இந்த கோடை தான் நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, இந்த கோடு தான். இந்த கோடுக்கு பேரு நான் சொல்றேன், வைக்கிற பேரு டிஎன்ஏ. ஓகே, அந்த கோடுக்கு பேரு நான் வச்சிருக்கிறது டிஎன்ஏ. ஓகே,
இப்போ இந்த டிஎன்ஏக்குள்ள சம்திங் கலர் எடுத்துக்கலாம். தெரியும் இப்படி இருக்க சம்திங். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்தா சம்திங் ஏதோ இந்த மாதிரி ஒரு ஒரு லாங்குவேஜ் கோடு மாதிரி இருக்கு. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இது ஒரு கோடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வேணும் இல்லை, இதான் ஜீன், ஜெனட்டிக் கோடு அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஜீன் கோட், அவ்வளோதான். நம்ம தலையெழுத்துன்றோம்ல, அந்த தலையெழுத்து ஆகணும்ல, இதுதான். இதில் என்ன நடக்குதோ அதுதான் இங்கே நடக்கும். சரிங்களா? ஃபைன், இது முடிஞ்சிச்சு. இதுதான் செல்லுக்குள்ள இருக்குது. இந்த பார்ட்டை நம்ம செகண்ட் பார்ட்ல பார்ப்போம். ஓகே, இப்போ செல்லுக்கு மேலே இருக்கிறத பார்க்கலாம். செல் என்னவா ஆகுது? இப்போ இது வந்து நம்ம செல். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம கான்செப்டுக்கு சிங்கிள் செல் அல்லது ஒன் செல் ஆர் ஒன் செல். ஓகே, இப்போ இந்த செல் எவல்யூஷன் நடக்குது, எவால்வ் ஆகுது. எவால்வ் ஆகும்போது மெனி செல்ஸா கன்வெர்ட் ஆகுது. தட் மீன்ஸ் ஒரு செல் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து ஏகப்பட்ட செல்ஸா இந்த மாதிரி கம்பைன் ஆகுது. இப்போ இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா மல்டி செல்ஸ். ஓகே, இப்போ எவல்யூஷன் நடந்து இந்த செல் அகெயின் ஓகே சம் கைண்ட் ஆஃப் டிஷ்யூஸா கன்வெர்ட் ஆகுது. செல்ஸும் எடுக்குது, ஓகே, சிங்கிள் செல்ஸும் மல்டி செல்ஸும் எடுக்குது, பிளஸ் டிஷ்யூஸா கன்வெர்ட் ஆகுது அதிகமாக. ஓகே, இதுக்கு பேரு நம்ம டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அகெயின் இது எவால்வ் ஆகி டிஷ்யூஸும் இருக்குது, சம் கைண்ட் ஆஃப் ஆர்கன்ஸை டெவலப் பண்ண போகுது. ஓகே, இதெல்லாம் சேர்ந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிட்னி, லிவர், லங்ஸ்னு ஒரு 2-3 ஆர்கன் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம். இது ஒரு லங்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஒரு கிட்னின்னு வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி லங்ஸு, ஓகே, லிவர் அப்படின்ற ஒரு ஆர்கன் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி எல்லாம் இருக்குது. ப்ளஸ் இங்கே டிஷ்யூஸும் இருக்கும், செல்ஸும் இருக்கும், செல்ஸும் இருக்கும், டிஷ்யூஸும் இருக்கும், ஆர்கன்ஸும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது அகெயின் எவால்வ் ஆகி ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஸ்பீஷியஸை கொண்டு வரும். ஓகே, இப்போ இந்த ஒரு பர்சனுக்கு ஐஸ் இது ஒரு ஆர்கன், செல், மவுஸ், நோஸ், ஓகே, ஹார்ட்டு, லங்ஸு, ஓகே, குடல் மாடுது, ஃபைன், அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஸ்டொமக்கு, ஓகே. ஸோ இந்த மாதிரி கை, காது, மூக்கு, வாய் எல்லாமே வந்துடுது. ஓகே, ஸோ இதை நான் என்னன்னு சொல்றேன்னா ஆர்கன் சிஸ்டம். இதான் கம்ப்ளீட் ஸ்பீஷியஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி நடந்துச்சுன்னா பேஸ்ட் ஆன் எவல்யூஷன். இவ்வளவுதான்ப்பா. ஸோ இதை தான் நம்ம இந்த சாப்டர்ல இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஸ் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். இந்த செகண்ட் பார்ட்ல பார்க்க போறோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதுதான் அப்போ வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் இந்த எர்த்ல ஃபர்ஸ்ட் டெவலப் ஆன ஒரு ஸ்பீஷியஸ் அப்படின்னா அது பாக்டீரியா. பாக்டீரியா அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் செல், அவ்வளவுதான். பாக்டீரியான்றது வந்து ஒரு சிங்கிள் செல். அப்போ இந்த செல்ல டிஎன்ஏ இருக்கு. இதெல்லாம் நம்ம உள்ள பார்க்கலாம். டிஎன்ஏக்குள்ள குரோமோசோம்குள்ள செல்லுக்குள்ள நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம்குள்ள டிஎன்ஏக்குள்ள ஜீன்ஸ், ஜீன்னா என்ன, டிஎன்ஏனா என்ன, குரோமோசோம்னா என்ன, நியூக்ளியஸ்னா என்ன அப்படின்றத இங்க ஜஸ்ட் பேசிக் வாட் இஸ் வாட் அந்த பேஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம் இப்போ. பட் அதை டெப்த் பார்க்க போதில்ல, வாட் இஸ் வாட் அவ்வளோதான் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு செல் எப்படி எவால்வ் ஆகி மல்டி செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. அகெயின் மல்டி செல் உடைய எரா கொஞ்சம் காலம் இருக்கும், நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்கும். லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமா அந்த மல்டி செல்ஸ் அப்படின்றது டிஷ்யூஸாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். லேட்டரா அது ஒரு மில்லியன் இயர்ஸ் வந்து டிஷ்யூஸோட இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸாகவே இருக்கும். அகெயின் ஆர்கன்ஸ் கொண்ட ஸ்பீஷியஸாக இருக்கும்.
அதுக்கப்புறமா நல்ல எவால்வ் ஆகி இப்போ ஆர்கன் சிஸ்டமா இருக்கிற ஸ்பீஷஸா இருக்கு. சார் அப்போ வந்து ஆர்கன் சிஸ்டம் தான் எண்டா, இதுக்கு மேல எந்த ஸ்பீஷஸும் இல்லையா சார் அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. மேபி திருப்பி அது ரீசைக்கிள் ஆகலாம், இல்லை அதை விட வேற ஏதாவது ஸ்பீஷஸா அப்கிரேட் ஆகலாம். ஏன்னா எவல்யூஷன் அப்படின்றது ஒரு மைன்யூட்டான சேஞ்சஸ் நடக்கணும்னா இட் டேக்ஸ் 100 years. அது வந்து ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன். ஓகேங்களா, சயின்ஸ்ல சொல்றது எவல்யூஷன் அப்படின்றது இட் டேக்ஸ் 100 years டு கெட் மைன்யூட் சேஞ்சஸ், ஒரு மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், சின்னதா. ஓகே, அப்போ மேஜரான சேஞ்சஸ் வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 100 இயர்ஸ்க்கு சின்ன சின்ன சேஞ்சஸா நடந்தா தான் அது ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸா நம்மளுக்கு பின்னாடி தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம ட்ராக் பண்றதுன்றது கஷ்டம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதுதான் எவல்யூஷன், இதுதான் செல், இதுதான் கான்செப்ட். இப்போ இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபுல் ஆர்கன் சிஸ்டம் இருக்க ஸ்பீஷியஸ், லங்ஸ், கிட்னி, லிவரு, ஓகேங்களா, ஹார்ட்டு, இதெல்லாம் சேர்ந்தது தான் நாம. அப்போ நாம வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கன் சிஸ்டம். ஸோ வெறும் ஆர்கன்ஸ் மட்டுமே, சில இப்போ இந்த மாதிரி ஆர்கன் சிஸ்டம் இல்லாமல் ஃபியூ ஆர்கன்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ் ஏதாவது இருக்கா சார்? எஸ், அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்பீஷியஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெல்லி ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்க, பாக்ஸ் ஜெல்லி. ஓகே, ஜெல்லி ஃபிஷ். இந்த ஜெல்லி ஃபிஷ்க்கு டென்டக்கல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஜெல்லி ஃபிஷ் இப்படி தான் இருக்கும், யூ நோ தட். அப்படி இருக்கும், அப்படியே கை மாதிரி இப்படி இருக்கும், ரைட், ஃபைன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டென்டக்கல்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொம்பவே வந்து சென்சரி ஆர்கன்ஸ் மாதிரி. அதுதான் அதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதுதான் அதை மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு. அப்படியே ஒரு லைட்டாக அப்படி இதை ஷேக் பண்ணி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ அது காலா கையா கிடையாது. அது அதே மாதிரி அது இன்னொன்று மேலே பட்டுருச்சுன்னா அப்படியே அதை பிடிச்சி இழுத்துக்குது. அப்போ அது கையாக கிடையாது. அப்போ அது இன்னொன்று ஏதாவது அந்த பக்கத்தில் இருக்குதா இல்லையான்னு இந்த டென்டக்கல்ஸ் அப்படியே அலைய விட்டு, இந்த மீன்ஸ் அப்படியே ஃப்ளோட் பண்ண விட்டு பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குது. அப்போ என்ன சார், அதுக்கு கண்ணாது கிடையாது. அப்போ இதுக்கு கண்ணு கிடையாது, பிளஸ் வந்து இதுக்கு பிரெயின் கிடையாது. ஏன்னா அந்த டென்டிகல்ஸ் பட்ட உடனே பக்கத்துல என்ன இருக்கு, எவ்வளவு ஹீட்ல இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அது எவ்வளவு பெருசா இருக்கு, அது எந்த மாதிரி ஸ்பீஷியஸ்ன்றது இதனால ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஆனா இதுக்கு கண்ணு கிடையாது, பிரெயினும் கிடையாது. அப்போ ஜஸ்ட் அந்த அந்த டச் ஃபீலை வச்சு இதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றதுனால இதுக்கு பிரெயின் தேவைப்படாது. ஓகேங்களா, ஃபைன். அதே மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லங்ஸும் இதுக்கு தேவையில்லை. பிகாஸ் இந்த டென்டகல்ஸ்ல ஏகப்பட்ட போர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். போர்ஸ் அப்படின்னா ஹோல்ஸ். நம்மளுடைய கை காலில் முடி இருக்குல்ல, அந்த முடியெல்லாம் ஹோல்ஸ் தான். அந்த ஹோல்ஸோடைய தான் ஸ்வெட்டிங் வெளியே வருது. ஓகே, அதே மாதிரி தான் இதுக்குள்ள மைன்யூட். இது மூலியமா என்ன பண்ணா, இது ஃபுல்லா வாட்டர் தான் இருக்குது. இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ஓகே அதை இதை சக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு செப்பரேட்டா ஏதாவது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் லங்ஸ் மாதிரி தேவையா சார்னா அதுவும் தேவையில்லை. அப்போ ஹார்ட் இல்லை, ஹார்ட்டும் இதுக்கு தேவைப்படாது. ஆக்சுவலா ஹார்ட் இல்லை, லிவர் இல்லை, ஹார்ட் இல்லை, லங்ஸ் இல்லை, பிரெயின் இல்லை. அப்போ மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் சொல்ற ஆர்கன்ஸே இல்லை, பட் ஃபியூ ஆர்கன்ஸ் தான் இருக்கு. தட் மீன்ஸ் இதெல்லாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு ஆர்கன், பர்டிகுலர் ஆர்கன், அந்த ஒரு ஆர்கன் மல்டி ஆர்கன்ஸ், அதாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி மாதிரி மல்டி ஃபங்க்ஷன்ஸை செஞ்சது. அதனாலதான் இது வெறும் ஆர்கன் சிஸ்டத்துல சொல்லிக்கிறோம். இன்னும் சில ஸ்பீஷியஸ் ஆர்கன்ஸ் கூட கிடையாது, வெறும் டிஷ்யூ லெவல்லயே இருக்குது. இன்னும் சில ஸ்பீஷியஸ் மல்டி செல்லாவே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் மல்டி செல்லர்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபங்கை. ஃபங்கை எல்லாமே மல்டி செல் ஆர்கானிசம் தான். ஓகே, ஃபங்கை, ஆல்கேஸ் இதெல்லாமே மல்டி செல்லில் வரும். சிங்கிள் செல் அப்படின்னு எடுத்தா சரி சார், அப்போ எல்லாமே டெவலப் ஆயிடுச்சுன்னா சிங்கிள் செல் ஏதாவது இருக்கா சார்? எஸ், சிங்கிள் செல்லுமே இருக்கு. சிங்கிள் செல்ல பாக்டீரியா இருக்குது, சிங்கிள் செல்லையும் ஆல்கே இருக்குது, சிங்கிள் செல்லையும் ஒரு வகையான ஃபங்கை. நம்ம இந்த பேக்கிங் பவுடருக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல, ஈஸ்ட். ஓகே, பேக்கிங் கேக்கு, பன்னு, பிரெட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல, ஈஸ்ட். இது வந்து ஃபங்கை தான். ஓகே, இது வந்து ஒன் செல் ஃபங்கை. ஓகே, சிங்கிள் செல் ஃபங்கை. ஃபங்கையிலேயே ஒரு செல் கொண்ட ஃபங்கை இது மட்டும்தான், ஈஸ்ட். அப்போ இதெல்லாம் சிங்கிள் செல். அப்போ இதே நம்ம இருக்கக்கூடிய இதே எறால ஆர்கன் சிஸ்டம்ஸும் இருக்குது, ஆர்கன்ஸும் இருக்குது, டிஷ்யூஸும் இருக்குது, மல்டி செல்லும் இருக்குது, செல்ஸும் சிங்கிள் செல்ஸும் இருக்குது. அப்படின்னா எல்லாமே ஆர்கன் சிஸ்டமா வரணுமா சார்? ஏன் வரல சார் அப்படின்னு கேட்டா அதுக்கு சயின்ஸ்ல சொல்ற ஒரே ரீசன் சர்வைவல். ஓகேங்களா,
எது எவல்யூஷனுக்கு ஓகேங்களா, பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த பரிணாம வளர்ச்சிக்கு எது உட்படுதோ அது அடுத்த ஸ்பீஷியஸ் கேட்டகரிக்கு மாறும். எது அந்த பரிணாம வளர்ச்சியை அடையலையோ அது அப்படியே நின்றுடும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம இந்த இடம் வரும்போது இந்த டாபிக் தான் கம்ப்ளீட்டா ஜெனடிக்ஸ். ஜெனடிக்ஸ்குள்ள நம்ம நுழைவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேஸ் இதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம வரப்போறோம். அதனால இப்போ பார்க்கும்போது பேசிக் லெவல் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இதுக்கு சொன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இதை நான் சொல்லிட்டேன் பேசிக். இப்போ நம்ம ஒவ்வொன்றா செல்லுனா என்ன, இந்த செல்குள்ள என்னெல்லாம் இருக்குது, இது என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்றத பேசிக் லெவல்ல பார்த்துட்டு அப்புறம் போகணும். ஓகே, இதுதான் இந்த பிக்சர். அதாவது செல், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம்ஸ், அப்புறம் ஆர்கானிசம். ஓகே, கம்ப்ளீட் ஆர்கன் சிஸ்டம் தான் நம்ம ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஆர்கனிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ many cells functions together to form tissues. எல்லா செல்ஸும் சேர்ந்து டிஷ்யூவா மாறுது, டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து. இதெல்லாம் சொன்னேன், ஃபாஸ்டா சொல்லிட்டேன். இதை இதெல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம். மல்டி செல் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, இப்போ சிங்கிள் செல், இது ஒரு அமீபான்னு எடுத்துக்கோங்க, சிங்கிள் செல். ஓகே, ஸோ ஃபைன். அடுத்தது ஆர்கன், கலெக்ஷன்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கன். இப்போ ஹியூமன் பாடியில் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்கன், ஸ்டமக், ஐ, ஹார்ட், லங்ஸ் ஏகப்படுது. டிஷ்யூஸ், டிஷ்யூஸ் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் செல்ஸ் சேர்ந்தது தான் டிஷ்யூஸ். அந்த டிஷ்யூஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்குது, அனிமல்ஸ்ல இருக்குது, எபித்தெலியல் டிஷ்யூஸ், கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூஸ் சொல்லிட்டு நர்வஸ் டிஷ்யூஸ் இருக்கு, பிளான்ஸ் எல்லாத்துலயுமே இருக்குது. இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்தது தான் வந்து ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ செல், டிஷ்யூ, ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கானிசம். இது செல்ஸ்க்கு உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூக்ளியஸ், குரோமோசோம், டிஎன்ஏ அண்ட் ஜீன். ஜீன்றது ஒன்றும் இல்லை, கோடு, ஜெனட்டிக்கல் கோடு. இது ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டே இல்லைப்பா, ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த டயக்ராம. இது லேப்டாப், லேப்டாப்ல நியூக்ளியஸா இதுதான் சாஃப்ட்வேர். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், சி டிரைவ்ல ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, சி டிரைவ்ல ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த சி டிரைவ்லக்குள்ள போனீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரோட செட்டப் எடுக்கும். கரெக்டா? அதாவது அந்த சாஃப்ட்வேரோட பேக்கப், அதான் செட்டப் அப்படின்னு சொல்றோம். அந்த செட்டப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன எடுக்கும், நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாம ஏதோ ஏதோ கிறுக்கி வச்ச மாதிரி ஏதோ லாங்குவேஜ்ல ஏதோ ஒன்று கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும், அது என்னன்னே தெரியாது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கோடிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த கோடிங்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் இந்த செட்டப்குள்ள இருக்குது. அந்த செட்டப்பை தான் நம்ம சி டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் அந்த சாஃப்ட்வேர். அந்த இந்த கோடிங் என்ன இருக்குதோ அதுபடி தான் இந்த சாஃப்ட்வேர் ஓகே லேப்டாப்ல நம்மளுக்கு அவுட்புட் ஓகே ரியாக்ட் ஆகும். கரெக்டா? ஃபங்க்ஷன் ஆகும். ஒருவேளை இந்த கோடிங்ல ஏதோ ஒன்று நான் டெலீட் பண்றேன், இல்லை எக்ஸ்ட்ராவா ஒன்று நான் ஆட் பண்றேன் சம்திங், அப்போ இது அப்படியே இதுக்குள்ள இருக்கும், இது இதுக்குள்ள இருக்கும், அது அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் அவுட்புட்ல அது இங்க இம்பாக்ட் ஆகும். ஒருவேளை ஏதோ முக்கியமானதை ஒன்று நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இங்க அவுட்புட்ல எரர் 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 அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? அவ்வளவுதான், சிம்பிள். அதே தான் நம்ம ஜீன் கோட்ல ஜெனட்டிக்கலா ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அது அந்த டிஎன்ஏல அப்படியே அந்த பிரச்சனை ரெப்ளிகேட் ஆகும். அது குரோமோசோம்ல அந்த பிரச்சனை அப்படியே இருக்கும். அப்படியே அது செல் நியூக்ளியஸ்குள்ள இருக்கும், அப்படியே அது செல்லுக்குள்ள இருக்கும். இப்போ இந்த செல்லு என்ன ஃபங்க்ஷனா ஆகணும்னு இருக்குதோ அந்த ஃபங்க்ஷன்ல அது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தனுடைய கை, அந்த கையில ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும், பட் ஜெனட்டிக்கலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்து போச்சு. அதனால அந்த கையில ஏதோ கம்சம், அந்த கை ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த செல் கண்டென்ட்ல ஏதோ அந்த கோடுல ஏதோ ஒரு எரர், அது டிஎன்ஏல அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு பாடி அந்த செல்ஸ்ல அதை ரெப்ளினிஷ் பண்ணி சரி பண்ண பார்க்கும். அப்படி இல்லைன்னா அது அப்படியே தான் ரெப்ளிகேட் ஆகும். ஓகேங்களா? அப்படியே குரோமோசோம்ஸ்ல இருக்கும், நியூக்ளியஸ் கோடும். அந்த செல் வரும்போது இப்படி அழகா அந்த கை வரணும்ன்ற அந்த கோடு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்படி வர வேண்டிய இடத்துல மேபி அந்த எரர்னால, அந்த மிஸ்டேக்னால ஓகே கை இப்படியே வந்து நின்றுடும். தட் மீன்ஸ் ஒரு ஹேண்டிகேப்பை ஷார்ட்டா நின்று போயிடும் கை, அவ்வளவுதான். அப்ப இது எப்படி நடந்துச்சு? ஓகே, நீ முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம். ஓகே, அந்த கான்செப்ட் எல்லாம் இங்க ஒன்றும் கிடையாது.
காட் அப்படின்றது சயின்ஸ் ஏற்றுக்கல. ஓகேவா? ஸோ த சிம்பிள் ரீசன், ஜெனட்டிக்கலா ஏதோ ஒரு எரர் இங்கே நடந்ததுனால கம்ப்ளீட் இந்த டேட்டால இந்த எரர் நடந்து போச்சு, இப்படி வந்து போச்சு. ஓகே, அப்போ ஜெனட்டிக்கலா இதெல்லாம் அந்த டைம்ல நம்ம கிட்ட டெக்னாலஜி கிடையாது. பட் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்ல ஜெனட்டிக்கலா ஏதாவது டிசீஸ் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ண முடியும். அதுதான் அதுதான் பயோடெக்னாலஜி படிக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சீரியஸ்லி. ஓகேங்களா? ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு போர்டிங் தான். பட் எனக்கு சயின்ஸ்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு ரீசன் வந்து டெக்னாலஜி விட படிக்கும் போது தான் இவ்வளோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பட் டோன்ட் வரி, நான் அதை பிரேக் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரியலிஸ்டிக்காகவே நம்ம கொண்டு போகலாம். அப்போதான் படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஜீன் எடிட்டிங், ஜீன் கட்டிங், ஜீன் மாப்பிங் அப்படின்னா சிம்பிள் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ அது ஸ்டடீஸாகவே இருக்குல்ல. இன்ஜினியரிங்னா என்ன? மிஷின்ஸு, ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வச்சு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு விஷயத்த நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? அதை தான் ஜீனில் பண்ண போகிறோம். அதுதான் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங். சிம்பிளாக இன்ஜினியரிங் பண்ண போகிறோம். ஓகே, கட் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம், இதெல்லாம். அப்போ இதெல்லாமே இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்ல பாசிபிள். ஓகேங்களா? விதியை வெல்ல முடியுமா சொன்னா அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக்கல் கோடை நம்ம மாற்றுறதன் மூலிமா பண்ண முடியும். என்னன்னா அவ்வளோ கோட்ஸ் இருக்கு, அதை எல்லாத்தையுமே டீகோட் பண்றது தான் விஷயம். பட் எல்லாத்தையும் பண்ணலன்ட்டுல ஆல்மோஸ்ட் 70 to 80% இப்போ சயின்டிஸ்ட் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிச்சி டீகோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. என்னுடைய அசம்ஷன். ஓகேங்களா? ஒன்ஸ் ஹியூமன்ஸால இப்போ ஏஐ டெக்னாலஜி மூலிமா இந்த ஜெனட்டிக்கல் கோட் எல்லாத்தையும் டீகோட் பண்ணிட்டாங்கன்னா தே கேன் ப்ரொடியூஸ் நியூ ஹியூமன்ஸ். ஓகேங்களா? புது அவங்களே வந்து ஒரு ஸ்பீஷஸை உருவாக்கவே முடியும். குளோனிங் மூலிமா உருவாக்கவே முடியும்னா இப்போ அவன் கடவுள் தானே, ரைட்? அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். அழிவே இல்லாமல் லைஃப் ஃபுல்லாக ஒருத்தங்களால வாழ வைக்கவும் முடியும். அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் போயிட்டு இருக்குது. அதுலேயும் சில பேர் பாதி அளவு தியரிஸ் நிறைய வந்து சக்ஸஸ்ஃபுல் தியரிஸ் இருக்கு. பட் அதை ப்ராக்டிக்கல் பண்ணுறதுனால நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்போ ஒன்ஸ் டீகோட் பண்ணுறாங்களோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கு அந்த கடவுள் அப்படின்ற கான்செப்ட் அங்கே இல்லாமல் போகுது, ரைட்? ஸோ இவ்வளோதான் விஷயம். சயின்ஸில் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஓகே, அன்டில் அன்லெஸ் அதை நம்ம ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அது இம்பாசிபிள். பட் அதுவும் ஒரு காலகட்டத்தில் உடையும், அப்போ அது பாசிபிள். அவ்வளோதான். ஓகேங்களா? இன்னைக்கு வேணா அது இம்பாசிபிளாக இருக்கு. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ ஆர்கன் டிஷ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டோம், செல்ஸ் பார்த்துட்டோம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஓகே, அகெயின் cell is a basic structural functional unit of living organism. of course என்ன இதுதான் கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரக்சரையும் கொடுக்குது, ஃபங்க்ஷனையும் இதுதான் பண்ண போகுது. இந்த செல்லு தான் ஏதோ வேலை செய்ய போகுது. Cell is a cell sufficient to carry out all the fundamental essential functions of an organism. ஏன்னா அந்த செல்லு தான் எல்லா விஷயங்களுமே இருக்குது. அந்த மாதிரி குரூப் ஆஃப் செல் சேர்ந்து தான் ஒரு ஃபங்க்ஷனவே செய்ய போகுது. ஓகேங்களா? The cell, all living things are made up of one or more cells. They have variety of cell types, however they have some common characteristic features. All organisms are based on cells. So simple as சொல்லணும்னா on human whole things, whole human is made up of cell. That's it. இப்போ நான் a person, I am completely made up of cell, of course. Okay, ஆர்கன், கண்ணு ஒரு ஆர்கன் அப்படின்னா அந்த ஆர்கன் அப்படின்றது மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸால் ஆனதான் கண்ணு. அது ஒரு ஆர்கனா இருக்கு. கரெக்டா? அப்போ ஹோல் திங் இஸ் மேட் அப் ஆஃப் செல். அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு எல்லா செல்லும் ஒரே வேலை பண்ணலீங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், வாயில் இருக்கிற செல் எல்லாமே வந்து பேசுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, கண்ணில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, கையில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே அந்த ஃபீல், ஓகேங்களா, அந்த என்ன சொல்றது சென்சரி, அந்த ஃபீலுக்கு கொடுக்குது. ஓகே, இப்போ ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ணுது. Discovery of the cell is a father. Robert Hooke was a scientist, mathematician, inventor. Okay, he improved microscope which was used in those days and built a compound microscope. Okay, compound microscope, water lens எல்லாம் யூஸ் பண்ணி செல்ஸ்னா என்ன, அது எப்படி இருக்கும், எவ்வளோ சின்னதாக இருக்கும், அது என்னென்னதான் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றதை டிஃபைன் பண்ணாங்க. ஓகே, சைஸ் ஆஃப் த செல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மில்லியன் ஆஃப் மீட்டர். ஓகே, நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, ரைட்? அதை வந்து மைக்ரோஸ்கோபிக் வழியாக தான் அந்த செல்ஸை பார்க்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் டிஸ்கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து செல்ஸை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் ராபர்ட் ஹூக் பற்றி நம்ம பார்த்தோம். செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் சைஸ் ஆஃப் செல் இருக்கிற செல்லிலேயே ரொம்ப 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 குட்டி செல் அப்படிங்கிறத அதுதான் பாக்டீரியா செல். ஓகே, பாக்டீரியா வந்து ஒரு ஆர்கனிசம். இப்போ சுரேஷ் வந்து ஒரு ஹியூமன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ நீங்க இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்க எல்லாமே வந்து ஒரு ஹியூமன். ஓகே, ஸோ நீங்களும் செல்லால் ஆனது தான். நம்மகிட்டயும் செல் இருக்கு. நம்ம செல்லுமே வந்து
அதுக்காக நம்ம பாடியில் ஆர்கன்ஸ் லிவரை கையில் எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு எல்லாம் மற்றவங்க எடுத்து பார்க்கலாம். ஃபைன். கிட்னியை கையில் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா, அது ஆர்கன்ஸ். டிஷ்யூஸை சிலது கையில் எடுத்து கூட பார்க்கலாம், தெரியும். பட் அதுக்குள்ளே இருக்க செல்ஸ் நம்மளால பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுலையுமே ரொம்ப ஸ்மாலஸ்ட் செல் எதுன்னா அது பாக்டீரியா. ஸோ பாக்டீரியல் செல் பார்த்தீங்கன்னா 0.1 மைக்ரோமீட்டர் டு 0.5 மைக்ரோமீட்டர் அளவு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வேர்ல்டுலேயே பெரிய செல் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லார்ஜஸ்ட் செல் எக் ஆஃப் ஆஸ்ட்ரிச். ஏன்னா ஆஸ்ட்ரிச் வான்கோழி சொல்கிறோம்ல, நம்ம நெருப்பு கோழி கூட சொல்லிக்கலாம், சிம்பிள் ஈவு கோழி எடுத்துக்கோங்க. ஓகே, அதுவும் ஆஸ்ட்ரிச் ரகம் தான். ஓகே, அதை எடுத்துக்கோங்க. அதோட எக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கும். அது எக்கு தான், பட் அது ஒரு சிங்கிள் செல் எக்கு. ஓகேங்களா, அது ஒரு சிங்கிள் செல். அப்போது இந்த எர்த்தில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய செல்லில் பெரிய செல் விஷுவலாகவே பார்க்க முடியும், ஃபிசிக்கலாகவே தொட்டு பார்க்க முடியும். விஷுவலாக பார்க்க முடியும், ஃபிசிக்கலாக தொட்டு ஃபீல் பண்ண முடியும்னா தட் இஸ் த லார்ஜஸ்ட் செல். அந்த செல் தான் ஆஸ்ட்ரிச்சோட செல். அதே மாதிரி கண்ணாலேயே பார்க்க முடியாத செல் அப்படின்னா அதுதான் பாக்டீரியல் செல். மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். ஹியூமன் பாடி நர்வ் செல் ஆர் பிலீவ் டு பி லாங்கஸ்ட் செல். அதே மாதிரி ஹியூமன்ஸ்ல நர்வ் செல், ஹியூமன் செல் எது லாங்கஸ்ட் செல்னா நர்வ் செல். ஓகே, அதாவது வந்து ஒரு நர்வ் செல்லை எடுத்து நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஸ் அதை எடுத்து ஒன்னோட ஒன்றுக்கு அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அது செவரல் கிலோமீட்டர்ஸ்க்கு நீளமாக போகுமா. அவ்வளோ நர்வ் செல்ஸ் குட்டி குட்டியாக நம்ம பாடிக்குள்ள இருக்குன்றாங்க. ஹியூமன்ஸோட பெரிய செல் எது சார்னா அதே மாதிரி இங்கே வேர்ல்டுலேயே ஆஸ்ட்ரிச்சு ஃபீமேலுடைய எக்கு ஓவம், அதுதான் ஹியூமன்ஸில் இருக்கக்கூடிய பெரிய செல். ஓகேங்களா, ஃபைன். இது பேசிக்ஸ். அண்ட் செல் சைஸ் ஹாஸ் நோ ரிலேஷன்ஸ் வித் சைஸ் ஆஃப் த ஆர்கனிசம். அதே மாதிரி இது ஒன்று. ஸோ பெரிய ஆர்கனிசம்ஸ்லாம் செல்லு பெருசாக இருக்கும், குட்டி ஆர்கனிசம்ஸ்லாம் செல்லு குட்டியாக இருக்கும்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா, செல்ஸுக்கும் சைஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, பெரிய ஆர்கனிசம்ஸ்லேயே அந்த செல்லு குட்டியாக இருக்கலாம், அதே செல்லுக்கு ஒரு குட்டியான ஆர்கனிசம்ஸில் பெருசாகவே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. It is not necessary that cells of say an elephant be much larger than mouse அப்படின்னு சொல்ல முடியாது. எலஃபேண்ட்ல ஏதோ செல் இருக்கு, அதே செல்லு மவுஸ்லயும் இருக்கு அப்படின்னா எலஃபேண்ட்ல தமாத்துன்னு இருக்கலாம், மவுஸ்ல அதை விட அதே செல்லு அதே ஃபங்க்ஷன் பண்ணுறது பெருசா இருக்கலாம். ஆனால் சைஸுக்கும் செல்லுக்கும் சம்மந்தம் கிடையாது. செல் ஷேப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. இப்போ நர்வ் செல் இந்த மாதிரி இருக்கும், ரெட் பிளட் செல்ஸ் இந்த மாதிரி இருக்கும், மசில் செல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் எபிதீலியம் செல் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இது வந்து ஃப்ளாட்டா காலம்னர் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும், அப்படியே கேக் கட் பண்ண வச்ச மாதிரி தான் இந்த செல்ஸ் இப்படி தான் இருக்கும். நடுவில் ஹோல் பேட்ச் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாடி ப்ரொடெக்ஷன், பாடிக்கு கீழே ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய செல். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல் தான். மசில் செல்ஸ் அப்படின்றது லாங், இந்த மாதிரி நீள நீளமாக இருக்கும், லாங் ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும். அப்படி ஒரு முடிச்சு மாதிரி பார்த்தீங்களா, இப்படி ஸ்பிண்டில். இப்போ என்ன சொல்லலாம், ஜூட் கயிறு எடுத்து திரிச்சு அப்படி திரிஞ்சு விடல, அப்படி சிம்பிள். ஃபீமேல்ஸ் மீன் உங்க முடி ஜடை போடுறீங்கல்ல, அந்த மாதிரி எப்படி ஸ்பிண்டில் அப்படி இருக்குல்ல ஜடை, அந்த மாதிரி இருக்கும். இதே கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் அளவுக்கு செல்ஃப் ஆர் மூவ்மெண்ட். எங்கெங்கெல்லாம் நம்ம பாடி கை காலெல்லாம் மடக்கி விழிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ மடக்கும் போது இப்போ கையை முடுக்கும் போது இது அப்படியே சுருங்கிக்கும். ஸோ இந்த மாதிரி சுருங்கிக்கும், விட்ட உடனே திருப்பி அது அழகான இருக்கும், எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான இப்போ கயிறு எக்ஸாம்பிள், நல்லா கயிறு துணி பெஸ்ட் எக்ஸாம்பிள். துணி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரெஸ்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு புளியுறீங்க பார்த்தீங்களா, ஸ்குவீஸ் பண்ணும்போது அப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணும்போது அப்படியே இந்த மாதிரி நல்லா அப்படியே புளியுறீங்களா, அப்போ கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அது சப்போர்ட் பண்ணுது, விட்ட உடனே திருப்பி இந்த ஷேப்புக்கு வந்துடுது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியும் இருக்கணுன்றதுக்கு தான் மடக்கி கையை நீட்டுறோம், காலை மடக்கிறோம், நீட்டுறோம், அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம மசில்ஸ் செல்ஃபோட இந்த மாதிரி இருக்கும். nerve cells, body of nerve cells is branched with an elongated nerve fiber. So இது வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி, ஸ்பெஷலைஸ் டு கேரி கான்டாக்ட் மெசேஜ் த்ரூ கோஆர்டினேட். அதாவது இங்க வந்து இப்படி, ஸோ இது வந்து ஒரு ரேடியல் மாதிரி இருக்கு நர்வ் ஃபைபர். ஓகேங்களா, எனக்கு இந்த மாதிரி பிரான்ச்சஸாக இருக்கு. அப்போ இது வந்து இன்னும் ஈஸி, அதாவது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இப்படி தான் கனெக்ட் பண்ண முடியும், இப்படி தான் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கு, இப்படியெல்லாம் நடுவில் கனெக்ட் ஆகாமல் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல மெயின் பர்பஸ் ஆச்சு இங்க வந்து இப்படி கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட். அண்ட் சில செல்ஸ் வந்து ரவுண்ட் பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்ல இருக்கு, இது ரெட் பிளட் செல்ஸ். ஸோ இதோட வேலை என்ன, கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணுறது, ஆக்சிஜனை கேரி பண்ணுறது பாடிக்கு. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம். அதே மாதிரி எல்லா ஆர்கனிசம்ஸ்ல ஒரே செட் ஆஃப் செல்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஆர்கனிசம்ஸ் ஏற்ற மாதிரி ஷேப்பும் மாறும், சைஸும் மாறும், கவுண்ட்டும் மாறும்.
இப்போ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னா பேருந்து யூடி அப்படின்னா ஒரே ஒரு செல் தான் இருக்கும், அல்லது மல்டி செல்லுலார்னா ஏகப்பட்ட செல்ஸ் இருக்கும். இப்போ சச்சஸ் பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனஸ் இதெல்லாமே யூனி செல்லுடைய கேட்டகரியில் வரும். ஒரே செல் தான். இப்போ அமீபா கண்ணுக்கே தெரியாது, இவ்வளோதான் இருக்கு, இது ஒரு செல் தான், அவ்வளோதான். இதில் நிறைய செல்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ சச்சஸ் அதர் ஆர்கானிசம்ஸ், ஸ்பைடோ ஆல்கே, மேங்கோ பிளான்ட்டுக்கு வச்சுருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. இதெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப புரியாது. ஹியூமன் பீங்ஸ் எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு ஏகப்பட்ட செல்ஸ் இருக்கு. அப்படின்னா சிங்கிள் செல் இருக்கு, மல்டி செல் இருக்கு, அதே சமயம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் இருக்கு, ஆர்கன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு ஏகப்பட்ட கவுண்ட்ஸ் இருக்கு. ஈவன் ஹண்ட்ரட்ஸ் டு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்கு. அப்ராக்சிமேட்லி நம்பர் ஆஃப் செல்ஸ் ஹியூமன்ஸ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னா, ஹியூமன் பாடியில் மொத்த செல்ஸையும் கால்குலேட் பண்ணால் 3.7 into 10 to the power of 13. ஸோ அது கிட்டத்தட்ட இது கவுண்ட் எப்படி படிக்கணும் கூட எனக்கும் தெரியாது. 1/100 அப்படியே படிச்சு போட்டுருங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பேசிக் லெவல் நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சது. ப்ரோ கேரியோட்டிக் செல், யூ கேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் இஸ் ப்ரோ, வாட் இஸ் யூ? சிம்பிள் இப்படிதான். இப்போ அதாவது முதல்ல இதை பிரேக் பண்ணிடலாம். ஓகே, இங்க ப்ரோ கார்டியோ, இங்க யூ காரியோட்டிக். தட் மீன்ஸ் சயின்ஸ்ல கார்டியோ அப்படின்னா அது எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, இட்ஸ் எ நியூக்ளியஸ். கார்டியோன்னா அதுக்கு பேரு நியூக்ளியஸ். ஓகே, இட்ஸ் எ நியூக்ளியஸ், அது பேர் தான் கார்டியோ. ஓகே ஃபைன். ப்ரோ அப்படின்னா சயின்ஸ்ல இந்த ப்ரோ, அதுக்கப்புறமா வந்து ஏ, ஏதாவது வேர்டுக்கு முன்னாடி ஏ, செல். ஓகே, இதே ஏ செல் அப்படின்னா ஆப்சென்ட் ஆஃப் செல். ஓகேங்களா? ப்ரோ ஏ அப்படின்னா ஆப்சென்ட் அப்படின்னு மாதிரி கணக்கு சயின்ஸ்ல பேசிக்கா. அப்போ ப்ரோ அப்படின்னா ஆப்சென்ட், அப்போ ஆப்சென்ட் ஆஃப் நியூக்ளியஸ். யூ அப்படின்னா கிரீக் வேர்ட்ல இட்ஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? யூ அது எப்படி சார் இயூனா வரும்னா, அது இயூன்றது மீனிங் கிடையாது. கிரீக்ல இயூ எவேக் அப்படின்னு சம்திங் வரும். அப்போனா அங்கே ட்ரூன்னு அர்த்தம் அங்க மொழியில. அதை நம்ம இங்க கிரேக்க வேர்ட்ல கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றதுனால ஷார்ட்டா யூ இருக்கு, அவ்வளவுதான். ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள், இது ஒரு செல். ஓகே, இப்போ இந்த செல்லுல சைட்டோபிளாசம் இருக்கு, அது நம்மளுக்கு தெரியும் ஜெனரலா. ஓகே, அண்ட் தென் இந்த செல்லுல நடுவுல நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, இது நியூக்ளியஸ், இது சைட்டோபிளாசம். ஓகே, இப்போ யூகேரியட்னா ட்ரூ நியூக்ளியஸ், உண்மையான நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். உண்மையான நியூக்ளியஸ் இருந்தால் இந்த செல்லுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ், தட் மீன்ஸ் அதர் செல், ஒரு செல்னா கம்பைன்ட். ஓகே, என்னென்ன இங்க பார்த்துக்கலாம், வரையுது வேணும் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ஓகே, சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி apparatus, இன்னும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ், ஓகே, XYZ எல்லாமே இருக்கும். ஏன்னா இது ட்ரூ நியூக்ளியஸ், ஸோ அதனால எல்லாமே இருக்கும். இப்போ அப்படியே நம்ம ப்ரோகேரியோட்டிக்கு வரலாம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஏதோ சம்திங், அதுக்கப்புறமா ரைபோசோம்ஸ், அதுக்கப்புறமா கோல்கி பாடி, ஓகே, அதுக்கப்புறமா லைசோசைம், லைசோசோம், ஓகே, XYZ ஏகப்பட்டது. இப்போ இங்க நம்ம ப்ரோகேரியோட்டிக் வந்துடலாம். இது அதே மாதிரி செல், அதே மாதிரி நம்ம நியூக்ளியஸை வச்சுக்கலாம் உள்ள, சைட்டோபிளாசம் வச்சுக்கலாம், அதே மாதிரி நியூக்ளியஸ் அப்படின்னு ஓடலாம். ஆரம்பத்துல சைட்டோபிளாசம், ஓகே, அதுக்கப்புறமா நியூக்ளியஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆகுங்க. ஆனா ஒன்ஸ் இங்க இனிஷியேட் ஆன உடனே, இந்த செல் இப்படி டெவலப் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா நியூக்ளியஸ் டிஸப்பியர் ஆயிடும். அதாவது ஒழுங்கா வளர்ச்சி அடையாம போயிடும் அப்படின்னு தான் கணக்கு எக்ஸாக்டா. ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன ஆயிடும்னா, அப்போ இங்க ஒழுங்கா இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை நியூக்ளியஸும் சொல்ல மாட்டாங்க, இங்க அந்த கான்செப்ட் வந்து நியூக்ளாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இங்க நியூக்ளியஸ் இல்லை. தட் மீன்ஸ் இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஓகே, இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லுவோம்னா இட்ஸ் என்ன நியூக்ளியர். தட் மீன்ஸ் absent ஆஃப் நியூக்ளியஸ், அல்லது லேக் ஆஃப் நியூக்ளியஸ், அல்லது பிரிமிட்டிவ் நியூக்ளியஸ். பிரிமிட்டிவ்னா ஒழுங்கா வளர்ச்சி அடையாத நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம்.
அப்படி இங்க ஒழுங்கா அந்த நியூக்ளியஸே இல்லைன்னா, ஓகே, ஒரு நியூக்ளியஸ் இருந்தாதான் உங்களுக்கு மற்ற செல்ல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடி, லைசோசோம், XYZ எல்லாமே வரும். ஓகேங்களா? அப்படி இந்த நியூக்ளியஸ் இல்லைன்னா இந்த செல்ஸ் எதுவுமே இங்க உருவாகாது. ஓகே, ரைபோசோம்ஸ் இருக்கும். ஏன்னா அது புரோட்டீனுக்காக. மற்றது எதுவுமே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கா இங்க? இல்ல. கோல்கி பாடிஸ் இருக்கா இங்க? இல்ல. ஓகே, மைட்டோகாண்ட்ரியா இல்ல, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்ல, நியூக்ளியஸே இல்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி சைட்டோபிளாசம் இதெல்லாம் எதுவுமே இங்க இருக்காது. அதனால தான் இட்ஸ் ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்கன்ஸ் இல்லாம வெறும் ஒரு மொட்டையா ஒரு செல்லு இருக்கிறது தான் இந்த ப்ரோகேரியாட்டிக். ஸோ பெரும்பாலும் இந்த ப்ரோகேரியாட்டிக்ல வர்ற எல்லா ஆர்கனிசம்ஸுமே யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸா தான் இருக்கும். யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்ஸ்னா பெரும்பாலும் பாக்டீரியா, அப்போ சில ஆல்கேவுடைய டைப். ஏன்னா ஆல்கே எல்லா டைப்புமே வரும், மல்டிவியும் வரும். ஓகேங்களா? ஆல்கே வரும், ஒரு டைப்பான ஃபங்கை வரும், பெரும்பாலும் பாக்டீரியாஸ். ஓகே, அண்ட் புரோட்டோசோவன்ஸ் சொல்லக்கூடிய அமீபாஸ். ஓகே, அனிமல் டைப்ஸ்ல அமீபா, யூகினா, ஓகே, அண்ட் கிளாமிடோமோனஸ், ஓகே, புரோட்டோசோவன்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாமே யூனிசெல்லுலார். இதுதான் ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் உள்ள பேசிக்கான டிஃபரன்ஸ். ஓகே, like in a bacteria, it has no nucleus, no true nucleus, no nucleus, lack of nucleus, absent of nucleus, primitive nucleus, இப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியாய்டு. ஏன்னா இங்கே முழுசாக வளர்ச்சி அடையில, அதனால இது நியூக்ளியஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நோ நியூக்ளியர் மெம்பரைன். நியூக்ளியஸ்னு ஒன்று தான் அதை சுற்றினா இருக்கணும், ஒரு மெம்பரைன், அதாவது ஒரு வால் செவிடு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? பட் இங்கே நியூக்ளியஸே இல்லை, இதெல்லாம் இருக்குமானா இருக்காது. நோ நியூக்ளியர் மெம்பரைன். ஓகே, செல்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் அண்ட் எர்த். ஓகே, முதல்ல எர்த்தில் உருவான ஃபர்ஸ்ட் லிவிங் ஸ்பீஷியஸ் அப்படின்னா அதுதான் ப்ரோகேரியாட்டிக் செல் கொண்ட பாக்டீரியா. பாக்டீரியா தான் இந்த பூமியில தோன்றிய முதல் உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். பாக்டீரியால சைனோ பாக்டீரியா அப்படின்ற ஒரு பாக்டீரியா ரகம். ஓகே, அந்த ஒரு ஃபேமிலி சேர்ந்த பாக்டீரியா தான் ஃபர்ஸ்ட் இங்க ஃபார்ம் ஆன லிவிங் ஸ்பீஷியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் யூகேரியாட்டிக் அதோட சைஸ் வந்து 0.0032 to 2.2 மைக்ரோ. ஓகே, யூகேரியாட்டிக் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், பிக்கர் தென் இதை விட பெருசா இருக்கும், பவுண்டட் வித் மெம்பரைன். ஓகே, எது இருந்தாலும் அதை சுற்றி என்ன இருக்கும், அழகா ஒரு செல் லேயர் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கவர் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிளான்ட், அனிமல், மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கை அண்ட் ஆல்கே எல்லாமே யூகேரியாட்டிக். ஓகே, இப்போ ஈகோலி பாக்டீரியா இதுதான் சிங்கிள் செல், இது யூகேரியாட்டிக்கோட செல். ஓகே, இது அகைன் சின்ன சின்ன பாயிண்ட்லாம் போட்டு சேம் தான். ஓகே, அண்ட் இது பிளான்ட் செல் என்னென்ன இருக்குது, அனிமல் செல்லில் என்னென்ன இருக்குன்றது பட் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு பெருசாக பிளான்ட் அனிமல் செல் டிஃப்ரென்ஸ் தேவையில்ல. ஜஸ்ட் லைக் தட் பிளான்ட் செல் அனிமல் செல்லோட பெருசு, ஏன்னா பிளான்ட் பெருசு. ஓகே, ஸோ இது செல்லும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது குட்டியாக இருக்கும். அந்த பிளான்ட் செல்லில் செல் வால் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, பட் இங்கே அனிமல் செல்லில் செல் வால் கிடையாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் செல் வால்ன்றது ஒன்றும் இல்லை, மரப்பட்டை, அந்த ட்ரீ சைடில் இருக்குல்ல, அதுதான் செல் வால். பட் நம்மளுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? கிடையாது. நம்மளுக்கு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னது, செல் வால் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து ஸ்கின் தான் இருக்குது. அந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா அது ஒன்றும் இல்லை, செல் மெம்பரைனுக்கும் செல் வாலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் மாதிரி தான். அது இங்கே இருக்கும், இங்கே இருக்காது, இதெல்லாம் உள்ள பார்க்க தான் போகும். குளோரோபிளாஸ்ட் இங்கே இருக்கும், அது ஒரு வகையான செல், செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு செல். இந்த செல் இருக்கிறதுனால தான் பிளான்ட்னால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். பட் நம்ம வந்து ஆட்டோட்ரோப்ஸ் கிடையாது, ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுனா இந்த ஆட்டோட்ரோப்ஸ் பிளான்ட் எல்லாம் தானே உணவை உற்பத்தி பண்ணும். நம்ம வந்து உணவை சார்ந்துதான் இருக்கும், ஏன்னா நம்ம ஹெட்ரோட்ரோப்ஸ், ஏன்னா நம்ம கிட்ட குளோரோபிளாஸ்ட் செல்லு இல்லை. சார் ஒருவேளை நாளைக்கு நம்மளுக்கு குளோரோபிளாஸ்ட் செல்லை வந்து ஜெனட்டிக்கல் மூலிமா நம்மளால வச்சுக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை கற்பனையாக வச்சுக்கலாமே சார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு செல் உருவாகுது நம்ம பாடியில், கையில் குளோரோபிளாஸ்ட் செல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் சார். அப்படி இருந்தால் நம்மளால ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா சார்னா அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படியும் இமேஜினேஷன் இருக்குன்னா இதுவும் பாசிபிள் தான். ஓகேங்களா? இந்த குளோரோபிளாஸ்ட் செல் மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்குது, ஆனால் பச்சை கலர்ல இல்லை, இதை விட நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் நிறைய டைப்ஸ் இருக்குது, கலர்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது, ப்ரௌன் இருக்குது, ரெட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. பட் அங்கேயும் வெவ்வேறு டைப்ல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்க தான் செய்யுது. ஓகேவா? பட் பெரும்பாலும் பிளான்ட்னா குளோரோபிளாஸ்ட் பச்சை கலர்ல, அவ்வளோதான் விஷயம். அண்ட் டோனோபிளாஸ்ட் வேக்யூல்ஸ் இருக்கும். வேக்யூல்னா ஒன்றும் இல்லை, பிளான்ட்டுக்கு நடுவில் பெரிய கேப் மாதிரி இருக்கும், பிளான்ட் செல்லுக்குள்ள, பிளான்ட்ல செல்லுக்குள்ள
அதில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்கும், அதான் க்ளோரோபிளாஸ்ட். பட் இங்கே அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஓகே, எஸ் ப்ளீஸ், ஏதாவது சொல்கிறீங்களா யாராவது? ரனேஷ், ஓகே ஃபைன். ஐ திங்க் மியூட்ல இல்லை, அன்மியூட் பண்ணிருக்கீங்கனால ஏதோ சவுண்ட் வருது. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சரி ஃபைன். ஓகே, நோ ப்ராப்ளம். சென்ட்ரியோல்ஸ் இதெல்லாம் உள்ள என்னன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் செல் டிவிஷனில் பார்த்துக்கலாம். அண்ட் நியூக்ளியஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, பிளான்ட் செல்ல பெரிய செல், சென்டர் ஆஃப் த செல், எங்கே டிஸ்டன்ஸாக எங்கே இருக்குன்றது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைசோசோம் பெருசாக இங்கே இருக்காது, பட் இங்கே லைசோசோம்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் உள்ள பார்க்கலாம். ஸ்டோரேஜ் மெட்டீரியல் ஸ்டார்ச்சாக இங்கே இருக்கும். பட் அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணால் அது ஸ்டோர் பண்ணுற ஃபுட்டு வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவோம் பிளான்ட். பட் நம்ம வந்து சாப்பிட்றோம்ல, சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னா ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம் நம்ம பாடியில். அதை வந்து இங்கே கிளைகோஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குளுக்கோஸோ இல்லாமல் கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ணி வைக்கும். ஃபைன். இப்போ பிளான்ட் செல் பேசிக்காக லார்ஜ் சைஸ் இருக்கும், அனிமல் செல்லோட பெருசு சொல்லிட்டு. செல் வால்னு ஒன்று இருக்கும் சொல்லிட்டு, அதான் இதான் செல் வால். ஓகே, இதுதான் செல் வால். பச்சை கலரில் இருக்குது க்ளோரோபிளாஸ்ட். இதுதான் இந்த ப்ளூ கலரில் இருக்குது தண்ணி கலரில், இதுதான் வேக்யூல்ஸ். இங்கே தான் அது இந்த செல்லு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த ஃபுட் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே சென்ட்ரியோல்ஸ் அப்படின்றது இங்கே ஆப்சன்ட். ஏன்னா செல் டிவிஷனுக்கு இது தேவைப்படுறது. பட் பிளான்ட்டில் வந்து சென்ட்ரியோல் செல் டிவிஷன் நடக்காது. ஏன்னா சென்ட்ரியோல் செல் டிவிஷன் எல்லாம் வந்து செக்ஷுவலாக நடக்கக்கூடியது, அதனால அது இங்கே ஆப்சன்ட் பிளான்ட்ல. ஓகே, இதை போத் பிளான்ட் அனிமல்குள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ். அனிமல் செல் பிளான்ட் செல்லை விட குட்டி. ஓகே, இட் இஸ் நாட் ஸோ ஹார்ட் அஸ் பிளான்ட் செல் மாதிரி ஹார்ட் கிடையாது. ஏன்னா பிளான்ட்டு ஸ்டிஃபாக நிற்கணும், அதனால அதுக்கு செல் வால் இருக்குது. செல் வால் இருக்கிறதுனால அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் பிளான்ட். ஓகேங்களா? பட் அனிமல் வந்து ஸ்டிஃபாக இருக்க முடியாது, கொஞ்சம் என்ன சொல்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தாகணும் அனிமல். ஏன்னா ஒரு இடத்துல அனிமல் மூவ்மெண்ட் கொடுக்க போகுது. பிளான்ட் எல்லாம் நான் மொட்டைல் மூவ்மெண்ட் கொடுக்காது, அனிமல் மூவ்மெண்ட் கொடுக்கும். அதனால ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அப்போ ஹார்டாக இருக்க முடியாது. ஓகே, அண்ட் செல் வால் இதுக்கு ஆப்சன்ட். ஏன்னா அங்கே அது ஒரே இடத்துல நிற்கும் போது நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். பட் இது அந்த மாதிரி இல்லை, ஹார்டாக இருக்க முடியாது. ஸோ செல் வால் ஆப்சன்ட், க்ளோரோபிளாஸ்ட் ஆப்சன்ட். அனிமல்ஸ் இங்கே வந்து வேக்யூம் ஸ்மாலாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுட்டு வந்து ஜஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க போகிறது கிடையாது, அதனால இது குட்டியாக இருக்கும். சென்ட்ரியோல்ஸ் இங்கே இருக்கும், ஏன்னா இங்கே செல் டிவிஷனுக்கு இது தேவைப்படுது. அதனால இங்கே செக்ஷுவலாக அனிமல்ஸ் வந்து செல் டிவைட் பண்ணணும், ஐ மீன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணணும், செல் டிவிஷன் நடக்கும். ஓகேங்களா? அதை அடுத்த பார்ட் பார்ப்போம் நம்ம. அதனால அங்கே இங்கே சென்ட்ரியோல்ஸ் தேவைப்படுது, பட் பிளான்ட்டுக்கு அது பெருசாக தேவைப்படுது. ஓகே, இப்போ பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ யூனிசெல்லுலார் ஸோ நம்ம பார்த்தது தான். இப்போ எக்ஸாம்பிள் அமீபா, கிளாமிடோமோனஸ் இதெல்லாம் ஒன் செல். இது செல் வால், செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம் என்னன்னா இதெல்லாம் உள்ள பார்க்க போகிறோம். செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல் மெம்பரைன் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸ் அது இருந்தால் யூகேரியோட்டிக் செல்ஸாக இருக்கும். ப்ரோகேரியோட்டிக்னா அது இருக்க போகுது இல்லை, அவ்வளோதான். இப்போ பிளான்ட் செல் இந்த மாதிரி இருக்கும், ஃபங்கை செல் இந்த மாதிரி இருக்கும், பாக்டீரியல் செல் இந்த மாதிரி இருக்கும். செல் மெம்பரைன் அப்படின்னா என்ன? ஒரு செல்லோடைய அவுட்டர் மோஸ்ட் லேயரை தான் நம்ம செல் மெம்பரைன் அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துட்டு போகிறோம். ஓகேங்களா? வாட் இஸ் செல் மெம்பரைன்? Boundary of an animal cell is called plasma membrane, which also called as cell membrane அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு பிளாஸ்மா மெம்பரைன்னு சொல்லலாம் அல்லது செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்மா மெம்பரைன் அல்லது செல் மெம்பரைன். ஒரு செல்லை சுற்றி ஒரு அவுட்டர் கவர் மாதிரி போட்டிருக்கிறது தான் நம்ம செல்லு. செல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் செல் வால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்ம இங்கே செல் மெம்பரைன் சொல்கிறோம் அல்லது பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாம் ஒன்று தான், செல் மெம்பரைன், பிளாஸ்மா மெம்பரைன். ஓகே, அந்த பிளாஸ்மா டிஸ்மேட்டானா என்ன சார் அப்படின்னா சிம்பிள். பிளாஸ்மா டிஸ்மேட்டா அப்படின்றது ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேப், அதுதான் பிளாஸ்மா டிஸ்மேட்டா. ஓகே, ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேப் தான் பிளாஸ்மா டிஸ்மேட்டா. ஓகே, இப்போ செல் வால் என்ன பண்ண போகுது? செல் மெம்பரைன்றது நத்திங், செல் வால். ஓகே, என்ன பண்ணுது? ஒரு ப்ரொடெக்டர், அவுட்டர் லேயருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ரிஜிடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது தான் செல் வாலுடைய வேலை. அனிமலுக்கு இல்லை, ஸோ பிரச்சனை இல்லை. பிளான்ட்டுக்கு அனிமல் அண்ட் பிளான்ட் செல்ஸ் என்க்ளோஸ்ட் ஆர் சரௌண்டட் பை செல் மெம்பரைன். அனிமலுக்கு வந்து செல் வால் அப்படின்னு கிடையாது, அது கொஞ்சம் சாஃப்ட்னஸாக செல் மெம்பரைன் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்க போகுது. அதாவது பிளான்ட்டுக்கு எக்ஸாக்டாக செல் வால் அப்படின்னு சொல்லலாம், அதுக்குள்ள செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளான்ட் செல் பல அடுக்கா இருக்கும். ஓகே, இது செல் வால், இதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கும். ஓகே, இப்படி ஒரு லேயர் இருக்கும். ஓகே,
அண்ட் தென் இதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கும். இந்த மாதிரி சப்போஸ் செல் வால், செல் மெம்பரைன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் நான் அனிமல்ஸ்க்கு வெறும் செல் மெம்பரைன் அப்படின்னு மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஓகே ஓகே, யூ மைட் ஹவ் நோட்டீஸ் previously that animal cells often have irregular shape. ஏன்னா அது செல் வால் பிரிட்ஜ் தான் கிடையாது, அதனால எந்த ஷேப்ல வேணா இருக்கும். பட் பிளான்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிளான்ட் எல்லாமே இப்படி தான் வளருது. ஓகே, இங்க ஃபுல்லா மரப்பட்டை இருக்குது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ரிஜிட் ஷேப் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, செல் வால் இருக்கு. பிளான்ட் செல்ஸ் ஆஃப் அடிஷனல் லேயர் ஆன் த அவுட்டர் சைட் ஆஃப் த செல் மெம்பரைன். திஸ் இஸ் கால் செல் வால் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அனிமல்ஸ்க்கு வெறும் செல் மெம்பரைன் மட்டும் தான் இருக்கும். ஓகே, அதுவே செல்லை சுற்றி இருக்குது. பட் பிளான்ட்டுக்கு செல் மெம்பரைன் இருக்குது, அதை சுற்றி செல் வால் இருக்குது. ஓகேங்களா, திஸ் இஸ் கால் செல் வால் ஸ்டெபிலிட்டி. செல் வால் ஃபார்ம் ஆஃப் வேரியஸ் காம்பவுண்ட். ஸோ அந்த செல் வால் சொல்றீங்க, அது என்ன செய்யாது, ஒரு ஏதாவது பயங்கரமான ஒரு லேயர் ஆகுது நத்திங். அது வந்து சம் கைண்ட் ஆஃப் செல்லுலோஸ் ஓகே அப்படின்ற ஒரு கெமிக்கல். ஓகே, செல்லுலோஸ்ன்றது நத்திங், குளுக்கோஸ் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட். ஓகே, கார்போஹைட்ரேட் ஒரு காம்பவுண்ட் தான். ஓகேங்களா, அந்த செல்லுலோஸால ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த செல் வால் அப்படின்றது. ஓகேங்களா, செல்லுலோஸ் மெயின்டைன் த ஷேப்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். ஓகே, ஹைட்டு, ஷேப்பு, சைஸ் எல்லாத்தையும் கொடுக்குது. ஈச் செல்லுக்குமே ஒவ்வொரு செல்லுமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஓகே, இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஒவ்வொரு செல்லுமே இப்படி இன்டர் கனெக்டடாக இருக்கும். இப்போ இந்த நடுவில் இருக்கிற கேப்பை தான் பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் இருக்கக்கூடிய கேப்பை பிளாஸ்மோடெஸ், அது ஒரு பிரிட்ஜ் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். சைட்டோபிளாசம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு செல்லா பேசிக்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இட்ஸ் ஆல் பேசிக்ஸ் தான். ஓகே, சைட்டோபிளாசம் அப்படின்னா என்ன? சிம்பிள். சைட்டோபிளாசம் அப்படின்றது செல்லுக்குள்ள ஆல் லிவிங் பார்ட்ஸ் ஆஃப் த செல் வித்தின் த செல் மெம்பரைனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். எல்லா செல்ஸுமே இதில் தான் அப்படி மிதங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா சைட்டோபிளாசம் ஒரு லிக்விடிட்டியாக இருக்கும்னு சொன்னாங்க. எல்லாமே இதில் தான் அப்படின்னு ஆகிட்டு இருக்கும், ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். சைட்டோபிளாசம் மேட் அப் ஆஃப் சிஸ்டோல் அண்ட் செல் ஆர்கன்ஸ். ஓகே, சிஸ்டோசோல். ஓகே, சிஸ்டோசோல் அண்ட் செல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆனது. சிஸ்டோசெல் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை, கம்ப்ளீட்டாக வாட்டரி ஜெல்லி மீடியம், அதாவது ஒரு லிக்விடாக வலுவலுன்னு இருக்கும். 70 to 90% வாட்டரு அந்த கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, அதாவது கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் தான் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த சைட்டோபிளாசம்ல இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே பேசிக்காகவே இப்போ இங்கே மஞ்சள் கலர்ல இருக்குல்ல பேக்ரவுண்டில் ஃபுல். ஓகே, இது இங்கே வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் இருக்கா ஃபுல்லாக, இது ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கிற கம்ப்ளீட் ரெட் கலரே அது வந்து ஒரு சொல்யூஷன், லிக்விட், அவ்வளோதான். இப்போ அந்த லிக்விட்ல தான் இந்த குளோரோபிளாஸ்ட் செல்லு அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. அதே லிக்விட்ல தான் ஓகேங்களா இந்த கோல்கே அப்பாகட்டஸும் மிதக்கிட்டு இருக்குது. இந்த வேக்யூல்ஸும் அப்படியே பபிள்ஸ் மாதிரி மிதக்கிட்டு இருக்குது. எல்லாமே அப்படியே ஒன்றும் இல்லை, தட்டு எடுத்துக்கோங்க, தட்டுல தண்ணி ஊற்றி வச்சிருங்க. ஒரு தட்டு எடுத்துட்டு தட்டுல என்ன பண்ணிட்டீங்க, தண்ணி ஊற்றிட்டீங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ அதில் ஒரு தெர்மோகால், குட்டி தெர்மோகாலை போட்டு வைக்கிறீங்க. இப்போ இந்த தெர்மோகால் என்ன ஆகும், அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அந்த தட்டில் ஒரு குட்டி கிண்ணத்தை வச்சிடுறீங்க. ஓகே, அந்த தட்டில் குட்டி கிண்ணத்தை வச்சிடுறீங்க, அதை அப்படியே ஸ்டிப் பண்ணிக்குது. அப்போ அந்த தட்டில் வேற ஏதாவது ஒரு இந்த என்ன சொல்றது, ஓகே இந்த ஆழ்த்தி எடுப்பாங்கல்ல, அதுக்கு அந்த மாதிரி ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு துளசி எடுத்துக்கோங்க, அப்படியே இங்கே போட்டுருங்க. அது இங்கே தண்ணியில் இருக்கும். இப்படி ஆட்டினா அது இப்படி ஓடி வரும். ஓகே, அப்போ இந்த தண்ணி இருக்குல்ல தட்டில், அப்போ அது மேலே தானே எல்லாமே மிதக்கிட்டு அப்படியே டச் ஆகிட்டு இருக்குது. அந்த தண்ணி தான் இங்கே சைட்டோபிளாசம், அவ்வளோதான். ஓகே, அந்த துளசி, அந்த கிண்ணம், அந்த தெர்மாக்கோல், அதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் செல்ஸ். ஓகே, அந்த பிளேட்டு செல் அது ஒரு செல்லு. ஓகேங்களா, செல்லுக்குள்ள பல செல், அவ்வளோதான் விஷயம். ஓகே, செல் வால். ஓகே, 70-90%. செல் ஆர்கனல்ஸ், அதாவது அந்த செல் அந்த தட்டுக்குள்ள இருக்குல்ல, என்னென்ன நாம ஊற்றி வச்சிருக்கோம், அந்த தண்ணி சைட்டோபிளாசம், அந்த கிண்ணம், அந்த தெர்மாக்கோல், அந்த துளசி, இதெல்லாம் சேர்ந்ததை நம்ம எப்படி சார் சொல்லலாம்னா, அந்த செல்லுக்குள்ள இதெல்லாம் இருக்கு, செல்லுக்குள்ள இதெல்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கு பதில் டெக்னிக்கலா செல்குள்ள செல் ஆர்கனல்ஸ் இருக்கு, அதாவது ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ன்ற ஒரு செல் இருக்கு, வேக்யூல்னு ஒரு செல் இருக்கு, ரைபோசோம்ஸ், கோல்கி பாடி, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், குளோரோபிளாஸ்ட் அந்த பிளாஸ்மா மெம்பரைன், செல் வால், அதாவது பிளாஸ்மா மெம்பரைன் அல்லது செல் மெம்பரைன் எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு செல் ஆர்கனல்ஸ். ஓகேங்களா, மொத்தமாக செல்லுக்குள்ள இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்.
இப்போ புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் அப்படின்னா என்ன சார்? ஓகே, புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் அப்படின்னா என்ன சார்? ஓகே, ஸோ சிம்பிள் புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம். ஓகே, material inside outside nuclear membrane is known as protoplasm. ஓகே, மெட்டீரியல்ஸ் அந்த செல்லுக்குள்ளே நடக்கு, செல்லுக்கு வெளியே நடக்கு அப்படின்னு சொல்றது தான் நியூக்ளியர் மெம்பரைன். அவுட் சைட், அதாவது செல்லுக்குள்ள மெட்டீரியல்ஸ் இன்சைட் என்ன இருக்குது அண்ட் அவுட் சைட் நியூக்ளியர் மெம்பரைனுக்கு வெளியே என்ன இருக்குது, தட் இஸ் த புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, the fluid inside the nucleus is known as nucleic fluid or nucleoplasm. Outside the nucleus is called cytoplasm அப்படின்னு சொல்லலாம். அதாவது புரோட்டோபிளாசம், ஆக்சுவலாக புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் என்பதுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. உள்ள என்ன இருக்குது, நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கிறத நம்ம புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம், நியூக்ளியஸ்க்கு வெளியே வெளியே இருக்கிற காம்பனன்ட்ஸை நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிடுவோம். அவ்வளோதான். ஓகே, அந்த அதே சொல்லணும் அங்கே பாயிண்ட்ஸ்லேயே பார்த்தாச்சு. இப்போ எடுத்துங்க, சைட்டோபிளாசம் இது ஃபுல் ஜூசி வாட்டரி லிக்விடிட்டி, அதில் தான் அந்த அதுக்கு மேலே தான் இப்போ இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் இந்த நேம்ஸ் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் அதில் தான் ஃப்ளோட் ஆகிடும். இதுதான் நம்ம சைட்டோபிளாசம். இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள எடுக்கிறத நம்ம புரோட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அவ்வளோதான் பேசிக்கான ஒரு டெஃபினிஷன் இது. அண்ட் தென் சைட்டோபிளாசம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப நம்ம டெப்த் இதுக்குள்ள போக தேவையில்லை. ஓகே, ஸோ இதில் வந்து எண்டோபிளாசம் எடுத்துக்கலாம். எல்லா செல் ஆர்கனிசத்துக்கும் வைட்டல் செல்லுலார் என்சைமேட்டிக் ரியாக்ஷன், செல்லுலர் ரெஸ்பிரேஷன், அதாவது செல்லுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இது தான் இருக்குது. அதனால இதில் ஸ்பெசிஃபைலாம் எவ்ரி திங் தேர் இன் த சைட்டோபிளாசம். அவ்வளோதான். இது வந்து ஒரு லிக்விடிட்டியாக இருக்கிறதுனால இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிஹெச் அப்படின்னு சொல்லலாம். பிஹெச்னா ஒரு லெவல், அசிட்டிக்கா பேஸா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைட்டோபிளாசம்ன்றது எதால பண்ணோம், சிஸ்டோசோல் அப்படின்ற ஒரு சொல்யூஷனால ஆனது. ஓகே, சிஸ்டோசோல் இது அப்படியே லிக்விட் மாதிரி உள்ள மெதக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான் விஷயம். அடுத்த செல் வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, இப்போ அந்த செல்லுக்குள்ள சைட்டோபிளாசத்துல மெதக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த செல் தான் வந்து மைட்டோகாண்ட்ரியா. இது நம்ம ஸ்கூல் டேஸ்ல தெரியும், மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஆஃப் த செல் அப்படின்ற ஒரு வேர்டு அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ராட் ஷேப், இதோட ஷேப் இந்த மாதிரி இருக்கும், பவுண்டல் ஆகணும். ஓகே, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், தட் மீன்ஸ் ஏன் இது வந்து நம்ம பவரோஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, எக்ஸாக்டா ஒவ்வொரு செல்லுக்கும், எல்லா செல்லுக்கும் சில செல்ஸ்ல இருக்கும், சில செல்ஸ்ல இருக்காது. எந்த செல்ஸ்ல எல்லாம் மைட்டோகாண்ட்ரியான்ற ஒரு செல் இருக்குதோ அந்த செல்லு தான் ரெஸ்பிரேஷனே நடத்தும். ஓகே, ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? செல்லுல சுவாசம் நடக்கிறதுக்கு செல் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அந்த செல் ரெஸ்பிரேஷன் பண்றதுக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற செல்லு தான் தேவை. அப்படிதான் இந்த செல் ரெஸ்பிரேஷன் பண்ணி இந்த செல்லு வந்து சுவாசிச்சு ஆக்சிஜனை கொண்டு வந்து மாலிகூல்ஸை ப்ரொவைட் பண்ணுது. அதாவது ஏடிபி இதெல்லாம் உள்ள டெப்தா பார்க்கலாம். அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம குளுக்கோஸ்ன்னு சொல்றோம்ல, எனர்ஜிக்கு நம்ம பாடியில எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறது குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸை தான் நம்ம இங்கே டெக்னிக்கலா ஏடிபி மாலிகூல்ஸ் அப்படின்னும். அந்த ஏடிபி மாலிகூல்ஸை ப்ரொவைட் பண்றதே இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற செல். ஏன்னா அந்த செல் தான் செல் ரெஸ்பிரேஷன் பண்ணுது. ரெஸ்பிரேஷன் பண்ணாதான் ஏடிபி மாலிகூல் நடக்கும். ஏன்னா நம்ம ரெஸ்பிரேஷன் டாபிக் பார்க்கலாம், பட் ரெஸ்பிரேஷன் பண்ணா சிம்பிள். இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஓகே, புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் ஃபுட்டு சாப்பிட்றேன். ஓகே, மவுத் வழியா ஃபுட்டு உள்ள போகுது, நோஸ் வழியா ஆக்சிஜன் உள்ள போகுது. ஆக்சிஜன் ஃபுட் என்ன பண்ணும், நம்ம தமிழ்ல நல்லா இருக்கு இந்த வேர்டு, உணவை எரிக்கும் அப்படின்னு கேட்கிறோம், சொல்றோம், கேள்விப்பட்டிருக்கோம். உணவை எரிக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இருந்தால் தான் இந்த ஃபுட்டை ஆக்சிடேட் பண்ணும். ஆக்சிடேட்னா ஒன்றும் இல்லை, பேர்னிங் ப்ராசஸ். ஓகே, பேர்னிங் ப்ராசஸ் நடக்கும். அப்படி ஃபுட்டை பேர்ன் பண்ணா, இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே எரிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ பேப்பரை எரிச்சா என்ன கிடைக்கும்? பேப்பரை நான் பேர்ன் பண்றேன். பேர்ன் பண்ணா என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் லைட் ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டா? வெளிச்சம் வரும், லைட்டு கிடைக்கும். அப்புறமா அந்த எரியுதுனால என்ன கிடைக்கும்? ஹீட் கிடைக்கும். கரெக்டா? அப்போ லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஒன்ஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆன முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பர் என்னவா மாறும்? ஆஷா மாறும். ஆஷ் அப்படின்றது என்ன? வேஸ்ட். கரெக்டா?
இதே தான் நம்ம பாடியில். நம்ம பாடி என்ன பண்ணும், ஆக்சிஜன் ஃபுட்டை எரிச்சு எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணும். எனர்ஜியை நம்ம குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னும் டெக்னிக்கலா சயின்டிஃபிக்கலா இப்போ சயின்ஸ் படிக்கிறோம், அந்த ஆஸ்பெக்ட்ல சொன்னா அதை ஏடிபி மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். தட்ஸ் இட். அப்போ இங்க ஆஷ் வேஸ்டா ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இங்க சார் நம்ம ஹியூமன் பாடியில அப்படின்னு கேட்டீங்கன்னா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணா கண்டிப்பா எதை ஒன்று எரிச்சாலும் வேஸ்ட்னு ஒன்று கிடைக்கும்ல. அப்போ வேஸ்ட்ன்றது நம்ம பாடியில தான் கார்பன் டை ஆக்சைடும் பிளஸ் வாட்டர். இதை வந்து நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது வாட்டர். இதுதான் இந்த மொத்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ரெஸ்பிரேஷன். நிறைய பேர் ரெஸ்பிரேஷன் என்னன்னு கேட்டா இன்ஹேல் எக்ஸேல், அது பிரீத்திங். ஓகேவா, அது ரெஸ்பிரேஷன் கிடையாது. ரெஸ்பிரேஷன்ல தான் அந்த இன்ஹேல்னால உள்ள போய் ஆக்சிடேட் நடந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி வேஸ்ட் வெளியே தள்ளுற அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ்க்கு இப்போ தான் ரெஸ்பிரேஷன். ஓகே, அந்த ப்ராசஸ்க்கு தான் இங்க இதுதான் செல் ரெஸ்பிரேஷன். அதுதான் இங்க நடக்குது. அப்படி ப்ரொடியூஸ் ஆனாதான் கிடைக்குது ஏடிபி மாலிகூல். அந்த ஏடிபி தான் பாடி ரன் ஆகிறதுக்கு, நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கே சப்போர்ட் பண்ணுது. அதனாலதான் மைட்டோகாண்ட்ரியா இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்ற அந்த வேர்டை மென்ஷன் பண்றோம். எவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற வேர்டை ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ணாங்கன்னா பேண்டா அப்படின்றவர் தான். பேண்டா அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணுது இந்த வேர்டை. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து சைட்டோபிளாசமிக் ஆல் ஏரோபிக் செல்லுல இது நடக்கும். ஓகே, ஏரோபிக்னா சுவாசம், ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்துலயுமே இதை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இதை அப்சர்வ் பண்ணது யார் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை அப்சர்வ் பண்ணது கொலிக்கர் அப்படின்றவர் தான். கொலிக்கர் அப்படின்றவர் அது காயின் பண்ணது மைட்டோகாண்ட்ரியா வேர்டை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது இதை. ஓகே, ஒரு மசில்ஸ்ல இப்படி ஒரு செல் இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது இவர் தான், கொலிக்கர் அப்படின்றவர். ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் சொல்லுவோம் மைட்டோகாண்ட்ரியா பிரைமரி சிந்தசிஸ் எனர்ஜி ஆஃப் ஏடிபி. மைட்டோகாண்ட்ரியா ஆல்சோ பேலன்சிங் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் வித்தின் த செல்ஃப் அப்படி சொல்லிட்டே போகலாம். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. தட்ஸ் இட். இது வரைக்கும் மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியா இந்த லிவர் எபிலிட்டி டு டீடாக்சிஃபை த அமோனியா. ஸோ இதே செல்லு லிவர்லையும் இருக்கு. ஏன்னா எல்லா லிவரும் ஒரு ஆர்கன், அந்த ஆர்கனுக்குள்ள செல் இருக்கும், அந்த செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா அந்த லிவர்ல இது என்ன பண்ணுது சார்னா டீடாக்சிஃபை த அமோனியா. அமோனியாவை நியூட்ரலைஸ் பண்ணி வெளியேற்றுற வேலை இந்த ப்ராசஸ் பண்ணுது. ஓகேங்களா, அமோனியா கண்டென்ட்டை இது டீடாக்சிஃபை, அதாவது டாக்ஸிக்கா இருக்கிறத உடச்சி ஈஸினஸா மாற்றுது. ஓகேங்களா, அண்ணாமா மாற்றி விடுது. அதுதான் இந்த மைட்டோகாண்ட்ரியா செல். ஓகே ஃபைன். ஸோ டுடே இது வரைக்கும் போகணும். சிம்பிளா சில டாபிக் தான் பார்த்தோம். இன்னும் வந்து நம்ம அந்த கோல்கி பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ் இதெல்லாம் என்னன்னு செல்லுன்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் செல் டிவிஷன் போகும். மேக்ஸிமம் இது ஒரு 2 to 3 பார்ட்ஸா போகும். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு பார்ட் 1 நம்ம முடிச்சிட்டோம். பார்ட் 1 முடிக்கல, பார்ட் 1 பார்த்துருக்கோம். பார்ட் 2 பார்ட் 3 முடிக்கிறது, செல் டிவிஷன் முடிகிற வரைக்கும் போகும். ஓகே, அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அப்படியே ஜெனடிக்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். அப்போ தான் பயோடெக்னாலஜி போகும். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இதுவே இன்னும் 2 கிளாஸ் போகும். ஒரு 4 to 5 கிளாஸ்க்கு அப்புறமா தான் பயோடெக்னாலஜி, 5th கிளாஸ் தான் பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சும்மா ஜஸ்ட் வாட் சொல்லிட்டு, ஏன்னா இது பயோடெக்னாலஜி செப்பரேட் டாபிக். இது ஸ்டெம் செல். ஓகே, இது இன்னும் நல்லா அழகாக கொடுத்துருப்போம். ஸ்டெம் செல்ஸ் பற்றி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் 12th ஜுவாலஜி புக்கு சமச்சீர்ல கிளியராக டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் வெளியே போய் படித்தா கூட அவ்வளோ கான்செப்ட் புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும். பட் இது படிக்க ஈஸியாக இருக்கும். பட் ஒரு படி நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாகிடும். பட் நீங்கள் கோத்ரோ பண்ணணும்னு நினைச்சா ஓகேவா. ஸோ ஃபைன், இதை நம்ம நாளைக்கு நாளைக்குன்னா அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, 1 by 1 ஒவ்வொரு செல்ஸாக நம்ம பார்க்கலாம். ஓகே டன். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டன்ட். ஏன்னா போன யூபிஎஸ்சி எக்ஸாமில் செல், அனிமல் செல், ப்ரோகேரியாட்டிக்னா யூகேரியாட்டிக்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் வச்சு ஒரு கொஸ்டினே கேட்டிருந்தோம். ஏசி கொஸ்டின் தான். ஓகே, பட் அதனால தான் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே டன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம், பார்ட் 2. ஓகே, இந்த செல்ஸை அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? Okay, sir. Thank you. Okay, fine. Thank you. Bye. Thank you. Thank you, sir.